Praise Lord, welcome to Shine International Community. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸ்ல நம்ம இருக்கோம். சங்கீதம் 23:6 நம்ம வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு அந்த ஹோல் ஜேர்னி ஆஃப் சாம் 23 அதை வந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த வருஷம் ஃபுல்லா. கர்த்தர் நல்லவர். அநேக வேதத்தின் வெளிப்பாடுகள்ல இருந்தும் புதியல்கள்ல இருந்தும் கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு. பர்சனலா காட் வந்து ஒவ்வொருத்தர் கூடயும் ஆப்ரேட் பண்றாரு. அநேகருக்கு வந்து இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னெல்லாம் நம்ம தியானிச்சோன்றதை கொஞ்சம் ஸ்லோவா பார்த்துட்டு இந்த நாளுடைய வேர்டுக்குள்ள போகலாம். சங்கீதம் 23:1 படிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை, எனக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதற்கு நம்ம பார்த்தோம். அடுத்த வருஷம் நம்ம படிக்கும் போது தனியா அது துண்டை எடுக்காத படிக்க மேல இவ்வளோ சொல்லிட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ற ஒரு வேர்டா பார்த்ததான் அதோடைய சீரியஸ்னஸ் புரியும். ஏன்னா மரணர்களின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு, தேவரீர் என் கூட இருக்கிறாரு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு என் சத்துருக்களுக்கு முன்பதாகன்னு சொல்லிட்டு சத்துருக்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இது வரைக்கும் நம்ம தியானிச்சோம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றதுன்னா என்ன, பந்தினா என்றா போன்ற அநேக வெளிப்பாடுகள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு ஒரு லைன், இன்றைக்குன்னு இல்லை, இது வந்து இந்த ஒரு 3 வார்த்தை, ஐ மீன் இந்த ஒரு 4 வார்த்தை வந்து பயங்கர டீப்பா இருக்கிறதுனால இந்த 4 வார்த்தையே ஒரு சீரியஸா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கண்டினியூஸ் டீச்சிங்ஸ் மாதிரி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதுல இருந்து ஒரு பாகம் நம்ம பார்க்க போகிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, மை கப் ஓவர் ஃப்ளோஸ் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வந்து மை கப் ஓவர் ஃப்ளோஸ், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதோடைய ஒரு 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 லேயர், ஒரு ஃபிளேவர் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி அப்படின்னா, மேல குறிப்பிடப்பட்ட அநேக வசனங்களை தாவீது சொன்னாலும் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்றாரு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மெனி ஹிடன் ரெவலேஷன்ஸ், ஹிடன் மீனிங்ஸ், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரே ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரே ஒரு வியாக்கியானத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது என்றால் என்ன? ஓவர்ஃப்ளோ. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, காடை பொறுத்த, நம்மளுடைய யெகோவா தேவன் ஜீசஸ் கிரைஸ்டை பொறுத்த வரைக்கும், பரிசுத்தாவியானவரை பொறுத்த வரைக்கும், he is a god who is a god of overflow. அவர் எதை செய்தாலும் மனுஷன் செஞ்சா 2000 ரூபாய் கேட்டா 2000 ரூபாய் கொடுப்பாங்க. நம்மளால 2000 ரூபாய் கேட்டா 2 லட்சம் கொடுக்குறது ஓவர்ஃப்ளோ. பாருங்க எத்தனை மடங்கு அதிகம் பாருங்க. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது நான் இந்த கான்செப்டுக்காக இந்த இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய பேர் கேட்டு ஓவர்ஃப்ளோ அனுபவிக்கிறோம் நம்மளோட லைஃப்ல. ஆனா வேதத்துல பார்க்கும்போது அநேகர் கேளாமலே, அதாவது அவங்க வாயை திறந்து கேட்காமலே, அவங்க வாயை திறந்து ஜெபிக்காமலே கர்த்தர் தீர்மானித்ததின் நிமித்தம் ஓவர்ஃப்ளோனால திருப்தி ஆக்கப்படுறாங்க. இப்ப சங்கீதக்காரர் எழுதுறாரு இல்லையா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. இந்த வசனம் நமக்கு தெரியுது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிங்க, கிருபை பாராட்டுங்கப்பா, அதெல்லாம் ஜெபம் பண்றோம். சங்கீதக்காரருக்கு அந்த ஜெபம்லாம் பண்ண தெரியாது. அவருக்கு கர்த்தரை துதிக்க மட்டும் தான் தெரியும். பட் காட் chose to bless him enough that he says my cup overflows. அதாவது அவர் கெஞ்சி கூத்தாடி உபவாசம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அபண்டன்ஸை, ஒரு ஓவர்ஃப்ளோவை, நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை வந்து ஒன்றும் அப்படியே டெஸ்பரேட்டா கேட்டுலாம் பெற்றுக்கொள்ள, கர்த்தர் தீர்மானித்ததன் நிமித்தம் தாவீது அவர் வாழ்க்கையில அனுபவித்து ஒரு விஷயங்களை பண்றாரு. அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தாவீதோட லைஃப் ஹிஸ்டரி தெரியும். ஆனா இன்றைக்கு நம்ம தாவீதை பத்தி பார்க்க போறது. நெக்ஸ்ட் வீக் நம்ம தாவீதை பத்தி பார்த்தோம். 2 வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன வார்த்தைகள் அப்படின்னா, நம்பர் 1 அபண்டன்ஸ், 2வது வந்து சஃபிஷியன்சி. அபண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நிரம்பி வழிதல். அதாவது ஒரு உதாரணம், இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னா இது வந்து சஃபிஷியண்டா கூட இருப்பாரு, குறை கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் குடிச்சிட்டேன். இப்போ சஃபிஷியன்சி அப்படின்னா போதுமானது. இப்போ இந்த பாட்டில தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் ஊற்றலாம். ஓகே, இது சஃபிஷியன்ட், இது போதும். ஆனா அபண்டன்ஸ், நிரம்பி வழிதல்னா என்னன்னா, ஊத்தி மேல அது தேங்கி வழிந்து கீழே ஊத்துனா கூட பரவாயில்ல, ஆனாலும் நான் ஊற்றுவேன் அப்படின்றதுதான் என்ன அப்படின்னா அபண்டன்ஸ். ஓகேவா? இது சார்ந்து ஒரு பிக்சர் போடுறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த
பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு சில பிக்சர்ஸை வந்து நம்ம மறந்துடவும் கூடாது. ஓகேவா? ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. இதுல வந்து மை கப் ஓவர்ஃப்ளோஸ் இப்படிதான். ஓகேவா? இப்ப போதுமான காரியத்தை கொடுக்கறது யாருன்னா மனுஷனே கொடுப்பான். பாருங்களேன், நமக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு உதவி வேணும், எனக்கு போதுமான காரியங்கள் கிடைக்கணும் அப்படின்னா சாதாரண நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையோ வெல்விஷர்ஸையோ நேசிக்கிறவங்களே கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு போதுமானது கிடைக்கலாம். பட் காட் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா சில நேரங்களில் நாம் கேட்டு அவர் ஓவர்ஃப்ளோ பண்ணுவாரு, சில நேரங்களில் நாம் கேட்காமலே அவர் ஓவர்ஃப்ளோ பண்ணுவார். நிறைய நேரங்கள் நம்ம கேட்டு கர்த்தருடைய ஓவர்ஃப்ளோ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை நாம் ருசி பார்த்திருக்கலாம். ஆனா அநேக நேரங்களில் நம்ம கேட்காமலே ஆண்டவர் வந்து நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வந்து கொடுக்கறத பார்க்கிறோம். ஓகே, இப்போ நான் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காட்ஸ் பிளெஸிங்ஸ் ஆஃபன் கம்ஸ் வித் abundance. கர்த்தர் ஒரு இடத்தில் இருந்தால், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால், அதை ஒரு விஷயம் வச்சு இது வந்து இவனா உழைச்சு சம்பாதிச்சது ஆர் இது கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்றது எது என்ன வித்தியாசம் அப்படின்னா, கர்த்தர் செய்கிற காரியங்கள ஓவர்ஃப்ளோ இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு விஷயத்துல இறங்கினார்னா அதுல வந்து பயங்கரமான ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியணுன்றதுனால சொல்றேன். ஆனா அதை குறித்து நம்ம ஆழமா போறதுல வேற ஒரு நாள் வேணா அந்த எக்ஸாம்பிளோட ஆழத்தை பார்க்கலாம். அப்போ தேவையை பூர்த்தி செய்தல், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சிம்பிள் எக்ஸாம்பிள், காட் எப்படி பிளஸ் பண்ணுவார் அப்படின்னா 5,000 புருஷர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பீப்புள் இருக்கிற ஒரு கிரௌடுக்கு இருக்கிறது 5 அப்போ 2 மீன், அவ்வளவுதான் அவங்க கையில இருக்கு. அவரால் ஆசீர்வதிக்க முடியும். மக்களுடைய வயிறு எவ்வளவு பத்தும், போதுமான அளவு கர்த்தர் கொடுத்துருக்கணும்னா அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆகிற வரைக்கும் கொடுக்கலாம். அதுதான் ஜெனரல் ஸ்டஃப். ஓகே, அது ஒரு மிராக்கல் தான் ஆஃப்கோர்ஸ். பட் கர்த்தர் ஏன் ரொம்ப ஸ்பெஷல், நம்மளோட இயேசு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, தாவீது சங்கீதக்காரர் எந்த அளவுக்கு கர்த்தருடைய நன்மைகளை உணர்ந்து ருசி பார்த்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதுக்கு அடுத்த வார்த்தை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். எப்படி இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மளுடைய தியானம். இதற்கு முன்பதாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்றாரு. எவ்வளவு அளவுக்கு அவர் கர்த்தருடைய நன்மையை ருசி பார்த்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த சீஷர்களை போலதான், டி என் கையால தான்றா, நான் தானே வாங்கி கொடுத்தேன் இந்த தம்பி கிட்ட 5 அப்போ 2 மீன். நம்மளோட ஏசப்பா அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்கு தெரியும். போதுமான அளவுக்கு செஞ்சிருக்கலாம். ஆனால் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 12 கூடைகள் மீறத்தக்கதான ஒரு ஓவர்ஃப்ளோ கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் சொல்ல சித்தமா இருக்கிறார், கர்த்தர் சொல்ல விருப்பப்பட்டிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா தேவைகளை சந்திப்பது நல்லது, தெய்வத்தால் அது கூடும், நம்மளுடைய கர்த்தரால் அது கூடும். ஆனால் இதை எங்க அப்பாவை தவிர எவனாலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன் ஏசப்பாவை தவிர வேற யாரும் இது போன்ற காரியங்கள்ல அற்புதங்கள் செய்ய முடியாது அப்படின்னா அதுல ஓவர்ஃப்ளோ அடங்கி இருந்துச்சுன்னா அது கர்த்தருடைய கரம் என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்கணும். 12 கூடைகள் மீறுது அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் சொல்ல விருப்பப்படுறாரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சீஷர்கள் அவ்விசுவாசத்துல இருக்கும்போது 12 கூடைகள் 12 சீஷர்களுக்கு அடையாளமா நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் அந்த 12 கூடையை பார்க்கும்போது இதுல ஒரு கூட எனக்குடா, நானும் சாப்பிட்டேன் திருப்தி, ஆனா நான் வீட்டுக்கு எத்தனை போடா, வீட்டுக்கு பார்சல் பண்ணி எத்தனை போவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பாருங்க எத்தனை போற மாதிரி சூழ்நிலை இருக்குமான்னு தெரியல. கப்பல்ல அந்த போட்ஸ்ல தான் அவங்க டிராவல் பண்றாங்க. இருந்தாலும் காடோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, when I bless you I'll make it overflow. நான் உன்னை ஆசீர்வதித்தால் நான் அது நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தினால் திருப்தி ஆக்காம நான் உன்னை விட போறது. இதுக்கு பின்பதாக இந்த வார்த்தைக்கு பின்பதாக ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்களேன், கர்த்தருடைய கரம். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய கரம் ஓவர்ஃப்ளோ எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போதைக்கு நான் இந்த பிக்சர் நான் எடுத்துறேன், நல்லா புரிஞ்சுக்கலாம். காட்ஸ் ஹேண்ட் ஓவர்ஃப்ளோ எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் இருப்பதை நாம் உணர வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தருடைய கரம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கே ஓவர்ஃப்ளோ இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய சாட்சிகள் எனக்கு ரியல் லைஃப் டெஸ்டிமனிஸ் நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய சாட்சியை குட்டியா சொல்ல போறேன், என் ஃப்ரெண்டோடைய சாட்சியை ரொம்ப பெருசா சொல்ல போறேன். நடுவில் ஒரு பைபிள் ஸ்டோரி பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய பர்சனல் லைஃப். பல காலகட்டத்திற்கு முன்பதாக நடந்த ஒரு ரியல் லைஃப் பைபிள் ஸ்டோரி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக இருந்த என்னுடைய டெஸ்டிமனி சாட்சி, மெசேஜ் முடிவில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட சாட்சி, மூன்றுத்தையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு வேர்ட் வந்து மூன்றுமே எது சார்ந்தா ஓவர்ஃப்ளோ சார்ந்தது. ஹல்லேலூயா. ஓகே, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ரொம்ப டென்டேட்டிவா
நான் வந்து ட்ரம்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு சர்டிஃபைட்லாம் கிடையாது. நான் துவக்கத்திலே என்ன சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் தெரியும். ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் வாசிக்க கொஞ்சம் தெரியும். இங்க கொஞ்சம் கூட தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்த எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்த நான் மக்களுக்கு எனக்கு என்கிட்ட நம்பி வர பசங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்தேன்னா, அந்த கொஞ்சம் அவர்களுக்கு அநேகமா பிரயோஜனப்பட்டு, அவர்கள் ஒவ்வொரு திருச்சபைகள்ல வாசிக்கக்கூடிய சூழல் கிரியேட். ஏன்னா சர்ச் ட்ரம்மர் தான் நான் இல்லையா? ஸோ அனௌன்ஸ்மென்ட்டோட நான் அது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டு, ஆ எனக்கு கொஞ்சம் தெரியும். பேரண்ட்ஸ்க்குலாம் கம்யூனிகேட் பண்ணேன். நான் ஒண்ணும் லெஜெண்ட், நான் மாஸ்டர் அளவுக்கு இதெல்லாம் இல்ல. நான் ஒண்ணும் படிக்கல. எனக்கு கொஞ்சம் தெரியும். நீங்க என்னோட பிளேவ பார்க்குறீங்க. என் அளவுக்கு உங்க பையன் கத்துக்கினா போதுமா? ஐயோ! ரொம்ப போதும்பா. நீங்க நல்லா வாசிக்கிறீங்க. அப்போ வாங்க அனுப்புங்க. அப்படின்ற ஒரு டென்டேட்டிவா, தயக்கத்தோட நம்ம இதுல தான் எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம இதுல ஒண்ணும் பயங்கரமா அப்படி ஒண்ணும் கலக்கிடலையே. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிய கொஞ்சம் காசு வாங்கிட்டு நம்ம செய்றோம். பேரண்ட்ஸ் நம்மள நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இறங்குனேன். எது தெரியுமா சாட்சி? என்ன நம்புனவங்க நான் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, என்ன நம்பி அந்த 2019ல என்ன நம்பி ஸ்டூடண்ட்ஸ சேர்த்திருந்தாங்கன்னா 5 பேர். ஓகேவா? 5 பேர சேர்ப்பாங்க. பட் கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்ததா இல்லையா? கர்த்தருடைய கரம் அந்த ஜர்னில என்னுடைய பயணத்துல என்னுடைய அந்த இந்த மியூசிக் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஜர்னில இருக்குதா? நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு பார்ட் டைம் கிளாஸ். அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும். எப்படி? அடுத்த வேலை சீரியஸான ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் வீட்ல சும்மா தானே இருக்கோம். பசங்களுக்கு சொல்லி தரலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு பயணம். 5 பேர் என்னுடைய டார்கெட். பட் யூ நோ வாட்? அனௌன்ஸ்மென்ட் வீடியோ போட்டதுக்கு அப்புறம், ப்ரௌசர்ஸ் அந்த போஸ்டர்ஸ் ஆன்லைன்ல மட்டுமே போட்டதுக்கு அப்புறம், எடுத்தோனமே 35 ஸ்டூடண்ட்ஸ் ஆண்டவர் என்ன நம்பி அனுப்புனாரு. இதுல என்ன ஷாக் அப்படின்னா, நான் டார்கெட் பண்ணது ரொம்ப சில்ட்ரன்ஸ. ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்தா போதும். எனக்கு அவ்வளவுதான் தெரியும் நான் நினைச்சேன். பட் யூ நோ வாட்? கர்த்தர் என்னை நம்பினதினால், கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்ததினால், ராஜா நீ நினைக்கிறத விட நான் உனக்குள்ள அதிக பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறேன். அப்படின்னு கர்த்தர் என்ன நம்பினார். நான் என்ன நம்பல. மைட் பி என்ன மென்டார்ஸ் பண்ணவங்க என்ன நம்பி இருக்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தை நான் அணு அணுவா ருசி பார்த்தேன். 35 பேர் வந்தது வந்து அதுவும் ஓவர்ஃப்ளோ தான். பட் எது தெரியுமா ஓவர்ஃப்ளோ? ஒரு கொஞ்ச நாள் நடத்தலாம் வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி 2019 இருந்து இப்போ 2026 கிட்டத்தட்ட 7 வருடங்களாக நான் ஸ்டாப்பா நானே ஊரை விட்டு ஊர் மாறிட்டேன். ஆனாலும் ஆன்லைன்லயாவது கத்துக் கொடுங்கன்னு அந்த கொரோனா சீசன்ல முடிச்சாங்க. கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை நெல்சனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்தால், கர்த்தருடைய கரம் அந்த நபரோடு இருந்தது என்றால், அவனுக்கு ஸ்கில் தெரியுது தெரியல, அவன் அரைக்குறை, அவன் நிரம்பி வழியறான் அப்படி இல்ல. காலியான பாத்திரம் அவனுக்கு தெரியும். அப்பா பார்த்தாரு. இல்ல இல்ல நான் உன்னை வெட்கப்படவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் செட்னாலே நிரப்பினாரு. எந்த அளவுக்கு தெரியுமா? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒவ்வொரு சர்ச் வெவ்வேறு சர்ச்சஸ்ல மெயின் ட்ரம்மஸா உட்காந்துருக்காங்க. அதுதான் சாட்சி. என்னுடைய தரிசனம் என்னவோ அது நிறைவேற்றினாரு. அதோட சேர்க்காம நான் அவன் கூட இருக்கிறேன்னா அதுக்கு ப்ரூஃப் இது உன்னுடைய ஒரு பார்ட் டைம் ஒரு ஃபுல் ஒரு ஜாபாவே அது ஆக இதன் மூலியமா நான் அவனை திருப்தியாக்க போறேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தது 5 சின்ன பசங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்தது வாலிபர்கள், திருமணமானவர்கள், திருமணமான அண்ணா ரொம்ப பெரியவங்க. யோசிச்சு பார்க்கும்போது என்னடா இது நம்மளால இதை தாக்க முடியும். அதுதான் காட்ஸ் பிளஸிங் பாருங்களேன். ஏய் ஆண்டவரே நான் சாப்பிட்டேன் திருப்தி ஆயிட்டேன். அடுத்த வேலையை உணவு வந்து நீங்க கொடுத்துட போறீங்க. எனக்கு எதுக்கு 12 கூட மிச்சம்? இல்ல இல்ல இது பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்ன தெரியுமா தோணும்? என்னுடைய கரம் என்னன்னு உனக்கு தெரியணும். என்னுடைய அற்புதத்தின் அடையாளம், என்னுடைய வல்லம் உனக்கு தெரியணும். இந்த கூடைய பார்க்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு அவங்கள சீஷர்கள் எப்படி ஆண்டவர் திருப்தி ஆகினாரோ நானும் ஒரு பொழுதும் கர்த்தருடைய கரத்தை இதுவரைக்கும் என் லைஃப்ல அந்த நன்மை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொழுதும் கர்த்தர் காட்ஸ் ப்ரொவிஷன் கர்த்தர் கொடுப்பாரா? நிச்சயமா கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? கொடுத்தா அபண்டன்ட்டா நிரம்பி வழியத்தக்கதாக தான் கொடுப்பார். அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா 2019ல கர்த்தருடைய நன்மையை ருசி பார்த்தேன்னா, இன்று வரைக்கும் அந்த ஓட்டத்துல இருக்கேன். இந்த மெசேஜ் நீங்க கேட்கும்போது உங்களை நான் என்கரேஜ் பண்றேன். உங்கள் பாத்திரங்களும் நிரம்பி வழியும். என்ன பிரதர் பண்ணணும் அதுக்கு நானு அப்படின்னீங்கன்னா, இதுக்கு நிச்சயமாக நமக்கு வந்து வேதத்துல இருந்து நமக்கு ஹெல்ப் தேவை. ஸோ காட்ஸ் ஹேண்ட், காட்ஸ் ப்ரொவிஷன் 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அபண்டன்ஸ் ஓகேவா? பரிபூர்ணம். ஐ மீன் ஓவர்ஃப்ளோன்ற வார்த்தையை வச்சுக்கலாம். பரிபூர்ணம்னா கூட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நிரம்பி வழியிறது. இதை கேட்டு வாங்குறது ஒரு பக்கம். ஆனா என்ன போல என் சாட்சி போல பிரதர் நான் சாதாரணமா தான் கேட்டேன். ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க. எனக்கு எதனா வேலை கொடுங்கப்பா. வெட்டியாகிறப்பா வீட்டுல தண்டசோரா. அப்படி கேட்டு பாத்திரம் நிரம்பி வந்துச்சு. அவன் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஆர்டினரியா கேட்டு ஆர்டினரியா வாங்குறது ஒரு பக்கம். எதுவுமே கேட்காம சாதாரணமா கேட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ரிசீவ் பண்ண எப்படி? அந்த மாதிரி ஒரு பெண்மணி பைபிள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம்.
பழைய ஏற்பாடுல முக்கியமான ஓவர்ஃப்ளோ சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு மாபெரும் சாட்சி. இந்த காலகட்டத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் நம்ம படிக்க போகிறோம். நானே படிக்கிறேன். இதுக்குள்ள ஹிடன் ரெவலேஷன்ஸ் இருக்கு. இதுக்குள்ள பிரதர், அப்ப என் வாழ்க்கையில இது போன்ற பாத்திரம் நிரம்பி வழியுமானா நிச்சயமா நிரம்பி வழியும் 100%. அப்ப நான் எதனா பண்ணுமா அப்படின்னா எனக்கு தெரியல. வசனம் படிக்கும் போது நான் என்ன பண்ணும் அப்படின்றத ஆவியானவர் கேட்டு நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். 2 ராஜாக்கள் 4:1 முதல் 7 முதலாம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு, அதாவது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் அப்படின்னா ப்ரோஃபர் எலிசா அப்படிங்கிறார் இல்லையா, அவர் கூட இருக்கிற அசோசியேட்ஸ். இப்ப ஊழியக்காரர் பாஸ்டர் இருக்கிறார்னா உடன் ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உடன் ஊழியர்கள்ல ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியோடைய கூட இருக்கிறவங்கள ஒரு நபர், அவங்களுடைய மனைவி தான் இந்த மெயின் கேரக்டர். ஓகேவா? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து ஸ்ட்ரெயிட்டா ப்ராஃபட் கிட்ட வராங்க. வந்து அவர் அவங்க கேட்கிறாங்க, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். உங்க கூட தானே சார் இருந்தாரு. இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது எலிசா கூட இருந்த ஒரு நபரா தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா என்பதை அறிவீர்ன்றாங்களே. இந்த அம்மா யாருன்னு தெரியாத ஆளா இருந்தா, ஐயா உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் நல்லவர்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் நல்லவர், அதை நீங்க உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய அசோசியேட் பர்சனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது முக்கியம். நம்ம கான்செப்டுக்குள்ள வரலாம். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பது உங்களுக்கே தெரியுமே சார். இப்ப அடுத்த வார்த்தை, கடன் கொடுத்தவன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், இல்ல தீர்க்கதரிசி கூட ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு வச்சுக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், இதுவே ஹையர் போஸ்டிங் மாதிரி. தீர்க்கதரிசிகளை புத்திரர் ஆகிய ஒருவன், ப்ராஃபட் எலிசா மாதிரி ஒரு தீர்க்கதரிசியோட அசோசியேட்டடா இருக்கிற, க்ளோஸா இருக்கிற ஒரு நபர். இவர் என்ன பண்ணிருக்கிறாராம்? கடன் வாங்கியிருக்கிறாராம். இது கேட்கும் போது நம்ம எதை பார்க்க போகிறோம்? நிறைவை, பாத்திரம் நிரம்பி வழியெடுத்த. ஆனா இங்க பாத்திரம் காலியா இருந்தா பரவாயில்ல, பாத்திரம் ஓட்டையா இருக்குது. ஏன்னா கடன்ன்றது ஒரு நெகட்டிவ் டெர்மினாலஜி. இப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன் எப்படி ஒரு கடனுக்குள்ள வரான்? அந்த கான்செப்டை தொட்டோம்னா அப்படியே வேற மெசேஜ் போகும். அதுக்குள்ள போகல, நம்மளோட டாபிக் உள்ள வரலாம். ஆனா கடன் வாங்கியிருக்கிறேன். கடன் கொடுத்தவன் இப்ப என்ன பண்றான்னா, இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். அதாவது இவங்களுடைய இப்ப ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்பி தாலி கண்ணு நம்மளுடைய கான்செப்ட். நான் நம்பி இருந்த என்னுடைய கணவன் செத்து போயிட்டார். இதுவே என் லைஃப்ல ஒரு அடி. சாதாவா சும்மா செத்து போல, கடன் வாங்கி செத்து போட்ட, இது ஒரு அடி. இப்ப கடன் கொடுத்தவன் என்ன பண்றான்? எனக்கு இருக்கிற 2 செல்ல பிள்ளைகள், என்னுடைய குமாரர் 2 ஆம்பளை பசங்க வச்சிருக்கிறேன். இப்போது கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான். நான் எப்பவுமே டீச் பண்றது என்னன்னா, கடன் வாங்கினாவே நீ அடிமை. ஏன்னா பைபிள் அப்படி சொல்லுது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்ப பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றாங்கன்னா, கடன் வாங்கிட்டே உன்னால அடிக்க முடியாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய 2 பசங்களை எனக்கு அனுப்பிச்சு விடுற, அடிமைகளை அனுப்பிடுறேன். வித்துருவாங்க. அந்த காலகட்டத்தில் கடன் அடிமைகள் ஸ்லேவ்ஸ் ஆகிடும். இப்பேற்பட்ட ரொம்ப மோசமான தரித்திரம் நிறைந்த ஒரு குடும்பத்துல இருந்து இந்த ஒரு வார்த்தை வருது. உங்களுடைய குடும்பமும் இந்த நாட்களில் நீங்கள் இந்த வார்த்தை கேட்கப்படுகிற இந்த காலகட்டத்தில், ஐயா நான் ஒரு ஊழியக்காரன், ஐயா நான் இந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்கு பயந்துதான் நடக்கிறேன், இருந்தாலும் என் லைஃப்ல கடன் இருக்குதே, என் லைஃப்ல தரித்திரம் இருக்குதே, என் லைஃப்ல கர்த்தருடைய கர்த்தர் நல்லவர் தெரியும், கர்த்தருடைய கரத்தின் புயம் அந்த வல்லமை எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு நீங்க தோன்றீங்களா? உங்களுக்கு தோணுதா? கவலைப்படாதீங்க. யூ ஆர் நாட் அலோன். உங்களை மாதிரியே ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்றது நம்ம டைசெக்ட் பண்ணி பார்க்க போறோம். நல்லா உள்ள போயிட்டு ஆராய்ந்து பார்க்க போறோம். அந்த அம்மா கிட்ட வேல்யூ சிஸ்டம் கற்றுக்கொள்ள போறோம். மெயினா ஊழியக்காரன்னா சொல்லி கொடுத்தாருன்றது கத்துக்க போறோம். இன்றைக்கு ஆவியானவர் அந்த ஊழியக்காரர் மூலம் நம்மளோட பேசுவாராக. நம்மளோட குடும்ப சூழ்நிலை நிச்சயமா மாறும். நாட் ஜஸ்ட் பை ஃபெய்த் பட் பை ஆக்ஷன். ஹல்லேலூயா. எலிசாவை நோக்கி பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரைட்டா என்ன சொல்றாங்க? பயங்கரமான ஒரு புலம்பல். ஐயா நல்ல மனுஷன், என் வீட்டுக்காரு கர்த்தருக்கு பயந்தவர், உங்களுக்கே தெரியும், செத்து போயிட்டாரு, கடன் வாங்கினவன் இப்ப என் பிள்ளைங்களை கூட்டு வர போறான்னா, இவர் பாருங்க இவரோட ரெஸ்பான்ஸ். நம்ம அந்த அம்மாவோட இடத்த நம்மளை பொறுத்து பார்க்கணும். 4 வார்த்தை ஆறுதலா பேசுவார் பார்த்தா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேள்வி நம்பர் 1.
கேள்வி நம்பர் 1. கேள்வி கேட்கிறார் பாருங்களேன், நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே கர்த்தர் இடத்துல நம்ம போகும்போது நம்ம ஒரு கேள்வி கேட்போம். நான் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன்ப்பா, நான் கடந்து கொண்டு போயிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கே கடன் இருக்குது, என் குடும்பம் குமாரர்கள் அடிமைத்தனத்துக்கு போறக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நான் நான் என்னை என்னை கொஞ்சம் கண்ணோக்கி பாருன்னு சொன்னா ஆண்டவர் பதில் சொல்லணும் இல்லையா? ஊழியக்காரர் மூலியமா பதில் வந்திருக்கணும். என்ன எஸ் யெகோவா நாமத்துல, தேவனுடைய நாமத்துல உனக்கு தேவையான எல்லா விதமான ப்ரொவிஷனும் வரணும்னு நான் கட்டளையிடுறேம்மா அப்படின்னாருன்னா வந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு வலைமுள்ள ப்ராஃபட் முன்னாடி நிக்கிறாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி என்ன தெரியுமா கேட்டாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேள்வி நம்பர் 1. பதில் சொல்றதுக்கு முன்பதாக அவரே வந்துடுறாரு. சரி, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. 2வது கேள்வி கேட்கிறாரு, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நம்புவீங்களா மாட்டீங்களா? இதை நான் பிளான் பண்ணல. ஆனா நான் ஸ்டார்டிங்ல ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா? என்ன சாட்சி? என்னுடைய இந்த ட்ரம்ஸ் கிளாஸின் துவக்கம் எனக்கே தெரியாம ஒரு ஓவர்ஃப்ளோ. அந்த சாட்சி கூட இப்ப நான் என்ன கனெக்ட் பண்றேன். இதை நான் பிளான் பண்ணல. ஆனா இந்த வார்த்தை, வீட்டில் உன் இடத்தில் என்ன இருக்கிறது? நானும் இது போன்று 2 கரங்களையும் நீட்டி, அப்பா நான் வேலைக்கு போயிட்டேன், வேலைக்கு குவிட் பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஊழியம் எனக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி காலிங்னு நான் உணர்றேன். ஆனாலும் எனக்கு எனக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்காது. அதன் மத்தியில நடந்த ஒரு சூழ்நிலை தான். இப்படி போதே ஆண்டவரே லைஃப். வீட்டுல தண்ட சோறா இருக்கக்கூடாது, வேலை செய்யாம சாப்பிடவும் கூடாது. ஆனா நான் அடுத்து திருப்பி ஒரு ஐடி கம்பெனில போயிட்டு நான் லாக் ஆயிட்டேன்னா அது ஒரு 2 இயர்ஸ் அது போயிடும். போனா நல்லா போனோம், தெளிவா போனோம். ஆண்டவருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய கருத்தை என்னால இந்த ஐடி கம்பெனி பக்கம் அகைன் பார்க்க முடியல. ஆஃப்டர் அமேசான் நான் சொல்றேன். அமேசான் போயிட்டு குவிட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிறது இதெல்லாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி காலிங் நான் உணர்றேன். இந்த பக்கம் ட்ரம்ஸ் நான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு பாரு, என்ன போஷிங்கப்பா. எப்படிதான் என் குடும்பம், நாங்களும் கடன்ல இருந்தோம். அஃப்கோர்ஸ் அந்த அந்த டைம்ல பெரிய கடன்ல இருந்தோம். நான் வேலைக்கு போனாலே கடன் அடைக்க முடியாது. இவர் வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துக்கிறாரு. கடன் அடையக்கூடிய எக்ஸ்கியூஸ் மீ, எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லாத ஒரு காலம். ஒன் செகண்ட். சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நான் இருக்கும்போது இந்த வார்த்தை தான் என்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்டாரு, ஜபத்துல உட்காரமா, உன் கையில என்ன இருக்கு அப்படின்னும் போது, ஆக்சுவலா நான் பிளான் பண்ணல. நான் வந்து வீட்டுல இருந்தா சும்மா வெறுப்பா அந்த ட்ரம்ஸ் தல்கான்ல வாசினேன். இந்த பக்கம் ட்ரம் ஸ்டிக் இருக்கு, இந்த பக்கம் என்னுடைய பைபிள் இருக்கு. ரெண்டுத்தையும் இப்படி கையில எடுத்தேன். ரெண்டுத்தையும் கையில, இந்த கையில, உன் கையில என்ன இருக்குன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஸ்கூல்ல இருந்து 12th படிக்கும் போது எல்லாருமே நான் ஆக போறேன்னா அவன் ஸ்கில்ல வச்சு சொல்லுவான். எனக்கு கம்ப்யூட்டர் நல்லா வரும், நான் கம்ப்யூட்டர் படிக்க போறேன். எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், நான் மேக்ஸ் பண்ணுவேன். நம்ம மட்டும் தான் நமக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. அதனால தான் இன்ஜினியரிங் சேர்ந்தேன் பாருங்க. நிறைய பேர் உங்களை மாதிரியே இன்ஜினியரிங் சேர பசங்க ஒண்ணுமே தெரியாது, அப்போவா இன்ஜினியரிங் சேருவோம், ஏதோ ஒரு பேராது கிடைக்கும், கிளியர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சேர்ந்துட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க உண்மையா சொல்ல போனா. அப்படிதான் இருந்துச்சு லைஃப். ஆண்டவர் கேட்டாரு, அப்படி நீ தான் சொல்லிக்கிற உனக்கு எதுவும் தெரியாதுன்னு. கையில என்ன இருக்குன்னும் போது, ஆக்சிடென்டலா என் கையில 2 இருக்கு. ஒரு பக்கம் பைபிள், ஒரு பக்கம் வந்து ட்ரம் ஸ்டிக். 2 ஸ்டிக் எடுத்து பைபிள் மேல வச்சேன். ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஸ்டிக் எடுத்து பைபிள் மேல வச்சேன். அப்பா எனக்கு ஒரு சில விஷயத்த ஏசப்பா உணர்த்தினாரு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் உன்னை ப்ரொவைட் பண்ண போறேன். எனக்கு புரியல. இது தனி ஃபீல்டு, இது தனி ஃபீல்டு. ஆனா 7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு எனக்கு புரியுது. இது 2 தான் எனக்கு பூவா. ட்ரம்ஸ் கிளாஸ் மூலியமாவும் கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்றது, போதிக்கிறது மூலியமாவும் தான் எனக்கு என் குடும்பத்துல இன்னைக்கு உலவேகன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து எத்தினோ, டேய் நான் சொல்லிக்கிறேன் கையில உனக்கு ட்ரம் ஸ்டிக் வச்சுக்கிறேன் பாருன்னு, அவரு எத்தனை வந்து கையில அப்படியே ஜூம் பண்ணி காட்டல. அப்படியே தரிசனத்தை கண்டேன். ஓ, நான் தூங்கும் போது நான் ஒரு ட்ரம் ஸ்டிக் அப்படியே வந்து போச்சு பார்த்தேன். அப்படியே பைபிளுக்கு திறந்த மூஞ்சி மேல வந்து ஊந்துச்சு. அப்படிலாம் எனக்கு அப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தல. கேட்டாரு, கையில என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லையே. இதுதான் எனக்கு, இதை வச்சு என்ன ஆண்டவரே பண்றது? ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், பைபிளை வச்சு சம்பாதிக்க கூடாதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. மியூசிக் தனி ஃபீல்டு, பைபிள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. ஆனா பைபிளை நான் போதிச்சேன்னா அந்த காணிக்கைகள் மூலியமா எனக்கு திருப்தி ஆகும், அது தெரியும். நான் சம்பாத்தியம் மட்டும் தான் என் மைண்ட் இருந்ததுனால இந்த அம்மா மாதிரியே ஒரு மாதிரி திக்கு முக்காடி, என்னடா நம்ம ஒரு விஷயம் கேட்டா இதை செய்யன்னு சொல்லிட்டாருன்னா ஈஸி. பிளான போட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா ஈஸி. எது தெரியுமா கஷ்டம்? கேள்வி கேட்டாருன்னா கஷ்டம். கேள்வி கேட்கிறவரு தலைவரு, சர்வ சிருஷ்டி கர்த்தர், என்னடா பண்றது? இதுதான் இருக்குது. அப்புறம் எனக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண தரிசனத்தை கொடுத்து, அதனாலதான் இன்ன வரைக்கும் நான் வந்து வேர்ட் ட்ரீவன் ட்ரம்மர்ஸ் எழுப்பேன்.
சபையில மாத்திரம் வாசிக்கக்கூடிய வசனத்தில் பலப்பட்ட ட்ரம்மர்ஸ் எழுப்பணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, வெளியே வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரம்ஸ் மட்டும் கத்துக்க மாட்டான், பைபிள் நாலேஜோட பைபிள் வாசிக்கிற ஆளா இருக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா கிளாஸஸ் டைட் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸை நின்ற அளவுக்கு? எந்த அளவுக்குன்னா, கிளாஸுக்கு வரும்போது நீ பைபிள் படிக்கலன்னா உனக்கு நான் எக்ஸ்ட்ரா டைம் தரேன், இப்போ காட் கூட ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து, 2019 நான் சொல்லுவேன், ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து ஆண்டவர் கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின் பண்ணிட்டு வந்து அப்புறம் கிளாஸுக்கு வா. எவனா பண்ணுவானா? ஏய், காசை வாங்குறியா? இருக்கிறதே உனக்கு 45 நிமிஷம் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு, சார் பாருங்க என் ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு 1 இயர்ல முடிச்சிட்டான், 8 மாசத்துல முடிச்சிட்டான், டேட்டா காமிச்சிட்டு கல்லா கட்டுவியா? ஆனா நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் உணர்றேன். இல்ல இல்ல, இதுல என்ன மிக்ஸா இருக்கணும், வெறும் ஸ்கில்ஃபுல் பீப்புளை மட்டும் நீ டெவலப் பண்ணக்கூடாது, வேர்ட் நாலேஜ் உள்ள அக்னியான, ஏன்னா வேர்டு உள்ள போச்சுன்னா அபிஷேகம், அபிஷேகம் கிடைச்சா அவன் ட்ரம்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இந்த தரிசனத்தோட டைம் எடுத்து, இல்ல இல்ல நான் சாதாரண ஏதோ ஒரு ஸ்கில் செட் ட்ரம்மர்ஸ் நான் ரெடி பண்ணல, இப்போ வரைக்கும் நான் பெருமை கொள்றேன் ட்ரம்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தனையும். நல்லா எஸ்பெஷல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்த அந்த ட்ரம்மர்ஸ் வந்து வெளியே வரும்போது ஒரு வேர்ட் நாலேஜோட, அதிகமா வேதத்தை நேசிக்கிறவர்கள், அதிகமா ட்ரம்ஸை நேசிக்கிறாரோ அதை விட அதிகமா வந்து பைபிளை நேசிப்பாங்க. இப்போ இருக்கிற ட்ரம்மர் பைரவனே ஒரு சாட்சி எங்களோட சர்ச், ஏன்னா போட்டு புழி அந்த மாதிரி எல்லாம் வந்த எல்லாருமே அப்படிதான். சுனில் ஒரு சாட்சி, ரொம்ப அழகா வாழ்க்கையில ஆண்டவர் வந்து அந்த தம்பியெல்லாம் நிறுத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டு பாஸ் அவுட் வந்து சுனில் தான். அதனால அதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. என் கண்ணு முன்னாடி இவங்க எல்லாம் ஷைன் ஆகிறத பார்க்கும்போது, எஸ் காட் இஸ் குட், என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றான். இப்போ இந்த அம்மா கதைக்கு வரலாம். நம்ம கதை ரொம்ப நேரம் பேசினா சில பேருக்கு இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும், எனக்கு தெரிந்தவர்களுக்கு. பட் தெரியாதவங்களுக்கு சார் பைபிளுக்கு வாங்கன்றது வரம் பாருங்களேன். ஊழியக்காரரு ஸ்ட்ரைட்டா அம்மா இதை செய்யுமானா ஈஸி, கேள்வி கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? நம்பர் 2, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர், காசே இல்லை சார், தரித்திரத்துல இருக்கு, என் சூழ்நிலை இந்த மாதிரி அப்படின்னா, ஆண்டவர் நாள் உங்களை பார்த்து கேட்கிறாரு, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இன் அதர் வேர்ட்ஸ், உன் கையில என்ன இருக்கு? பட்டுன்னு சில பேருக்கு மைண்ட் போவோம் பாருங்க, பிசாசு வந்து உன் கையில வீடே இருக்குது, வீட்டை வித்துருன்னு. எச்சரிக்கையா இருங்க, அதை பண்ணாதீங்க. உன் கையில இருக்குது நகை, நகையை வித்துட்டு நாளைக்கு சாப்பாடு சாப்பிடு சொல்லுவான், அதை நம்பாதீங்க. அது ஏன் பிசாசுன்னு நான் சொல்றேன். ஆண்டவர் கொடுத்தா அபண்டன்ஸ்ல திருப்தி ஆக்குவாரு. இந்த பைபிள் சாப்டர் முடியும் போது ஏன் அந்த மாதிரி விற்கிற ஆப்ஷன் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எப்படி? என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இதை வித்துட்டு நான் இப்போதைக்கு சாப்பாடு வேணும், இப்போதைக்கு இந்த இது வேணும், அதுக்குள்ள போகாதீங்க. ஆண்டவருடைய கரம் அதை காட்டிலும் ரொம்ப பெருசு, அபண்டன்ட் நான் சொல்றேன். ஏன்னா நான் வண்டி வச்சிருந்தேன், வீட்டுல ஒரு தேவை இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உன் கையில என்ன இருக்குதுன்னும் போது, என் கையில வீட்டுல கீழே வண்டி இருக்குது ஆண்டவரே அப்படின்ட்டு வண்டியை வித்துருந்தேன்னு, நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்ததுன்னா வேலைக்கு எப்படி போறது? நான் தான் பொறுத்து. புரிதுங்களா? ஞானம், ஆண்டவர் தான் ஞானத்தினாலே நிரப்புவாரு. ஸோ அவசரப்பட்டு உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னா, வீட்டுல டக்குன்னு பார்த்தா டிவி இருக்குது, டிவியை வித்துடலாம் அப்படின்னு மைண்டு போகாதீங்க. கர்த்தருடைய கரம் என்பது உன் கையில என்ன இருக்கு, உன் வீட்டுல என்ன இருக்குன்னா, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஸ்கில் படைத்த, இப்ப என்கிட்ட ட்ரம் ஸ்டிக் இருக்குன்னா, ட்ரம்ஸ் வாசிக்கிறத வச்சு என்ன பண்றது? எப்பயாவது தான் வெளில இருந்து அழைப்புகள் வரும், ட்ரம்ஸ் வாசிங்க. அது எனக்கு பேட் வாசிக்க தெரியும், பேடுக்கு தான் டிமாண்ட் அடிக்கும். ட்ரம் மேனுவல் ட்ரம்ஸ் தூக்கி சுத்த முடியாது. என்னடா நம்மளுக்கு படம் சம்பாதிக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, இதுல நீ சம்பாதிக்க முடியாது, ஆனா இதை சொல்லி கொடுக்கறது மூலியமா சம்பாதிக்கலாம் இல்லையா? அதுக்கு டிமாண்ட் அதிகமாக போடு, அங்க போடு, உன்னை நம்பி சேர்க்கறதுக்கு ஆட்களை நான் செட் பண்றேன். அதெல்லாம் மாபெரும் சாட்சி. இப்ப வரைக்கும் அது நடந்துனுக்குது. இப்ப இருக்கிற கீபோர்டு கிளாஸ் இதே மாதிரி தான் நடக்குது. அது தனி சாட்சி. இன்னொரு நாள் அது நன்மைகளை ஃபுல்லா ருசி பார்த்துட்டு நான் அதை ஷேர் பண்றேன். உங்க வீட்டுல என்ன இருக்கு? வித்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு யோசிங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இப்ப கைகள்ல என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன வரும்? யோசி. இந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? வீட்டில் உன் இடத்துல என்ன இருக்கு சொல்லும் போது, அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய். எப்படி ஒரே குடம் எண்ணெய்? அவங்ககிட்ட இருந்ததுலாம் என்னது? ஒண்ணு. பக்கத்துல ஆள் இருந்தாருன்னா பார்த்து சொல்லுங்க, ஒண்ணு. நான் சொல்றேன், ஒண்ணு போதும். ஹல்லேலூயா. என்கிட்ட நிறைய இல்லைங்க, என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த வாய். இன்னொன்னு இருந்துச்சு, என்னது? இது பைபிள். இந்த வாயோட இந்த பைபிள் சேர்ந்துச்சுன்னா ஒரு காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் மூலியமா ஆண்டவர் என்னை போஷிக்கிறார், திருப்தியாக்குறார். அதுதான் எனக்கு வந்து ஒரு அழைப்பாவே ஆண்டவர் கொடுத்துட்டார். என்கிட்ட ஒன்னே ஒன்று ட்ரம் ஸ்டிக்ஸ், இதை வச்சு என்ன பண்ணுது? இந்த ஒண்ணு போதும்ன்றாரு ஏசப்பா. இங்க போய் அங்க போய் அப்படிலாம் இல்ல, டு ஸ்டார்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் இஸ் எனஃப். நான் உங்களை பார்த்து கேட்கறேன், அந்த அம்மா கிட்ட நிறைய எண்ணெய் இல்லை, நிறைய குடம் எண்ணெய் இல்லை, நிறைய குடங்களும் இல்லை,
ஒரு குடம் என்ன, புரியுதுங்களா? உங்ககிட்ட இருக்கிறது ஒண்ணுன்னா அந்த ஒன்னை கொண்டுதான் ஆண்டவர் வந்து மல்டிப்ளை பண்ணுவாரு. திருப்பி நான் அந்த அந்த 5 அப்பம் 2 மீன் எக்ஸாம்பிளுக்கு வந்தேன். ஒரே ஒரு பையன், குட்டி பையன், 5 அப்போ ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸ் குழந்தைக்கு கொடுத்து அனுப்பாங்க இல்லையா? டேய் மீட்டிங்க்கு போறேன், இந்தாடா பசிக்கும் போது சாப்பிடுற குழந்தை. ஒரே டப்பா 5 அப்பம் 2 மீன், 5000 பேர், 5000 புருஷர்கள், கிட்டத்தட்ட 20,000 பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்றாருன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் போதும்ன்ற, ஒரு பேர் ஆஃப் ட்ரம் ஸ்டிக் போதும்ன்ற, ஒரு பைபிள் போதும், ஒரு வாய் போதும். ஆண்டவராகிய ஆண்டவருடைய ஆவியானவர் மத்தியில இடைப்படுவாராக. ஒரு குடம் எண்ணெய் போதும். அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. இதெல்லாம் பாருங்க தேவையில்லாத விஷயம். என்ன இதுன்னு கேட்டா ஒரு குடம் என்னன்னு சொல்லணும். நம்மள மாதிரி தான் அவங்களும் பாருங்க. எனக்கு இதுதானே இருக்குது, இதை தவிர என்கிட்ட எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தட்ஸ் ஓகே. அவர் சொல்றது ஒவ்வொரு வார்த்தையும் இதுல வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. அப்பொழுது அவன், அதாவது தீர்க்கதரிசி, நீ போய் உன்னிடத்தில் என்ன இருக்க கேட்கிறாரு. அவங்க வந்து ஒரு குடம் என்ன இருக்குன்றாங்க. அடுத்த வார்த்தை நீ போ. நிறைய பேருக்கு இது பிடிக்காது பாருங்களேன். இந்த பிரதர் இந்த பாருங்க, வந்தீங்களா 4 வார்த்தை ஆசீர்வாதமா பேசுனீங்களா, ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார், கூடை பிச்சுன்னு குத்தும் கொட்டும், நீ வீட்டு வாசல்லே நாளைக்கு அது கண்ணை தந்து பார்த்தா 25,000 ரூபாய் செக் இருக்கும், இந்த மாதிரிலாம் சொன்னீங்களா, நாங்களும் ஆமை நச்சுமா. அதுக்கப்புறம் அது நடக்க போறது இல்லை. ஆனா கேட்கறதுக்கு ஆறுதலாகுது இல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிங்க. இப்ப என்னடானா திருப்பி எலிசாக்கு அதை ஏத்துக்கணும், நீ போயின்றீங்களா, அதான் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெரி சாரி, வார்த்தையை அப்படியே போதிக்க தான் வந்திருக்கிறேன். பாருங்க, இங்க 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, இவங்களுக்கு ஒரு தேவை, இவங்களுக்கு சொல்யூஷன் வேணும். மெயினா வந்து செத்துறக்கூடாது, இவங்களும் சாவக்கூடாது, பிள்ளைகளையும் அடிமைகளா விற்கக்கூடாது. ஒரு ரொம்ப பெரிய கிரைசிஸ், பினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. நாங்க சார், என் சூழ்நிலை, ஆனே புருஷன் இல்லாத ஒரு பொம்பளை அடிமைகளாகிறான், நீ போன்றீங்க. மேடம், நான் சொல்றது நீங்க கேளுங்க. நீ போய் நீ ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்குது. அதுல ஒரு சில விஷயங்கள் உன் தன்மானம் இழக்கக்கூடிய சூழ்நிலையா கூட இருக்கலாம். பிச்சை எடுக்க கூடாது, நல்லா போகுது, அது தப்பு. கடன் வாங்குறதும் தப்பு. ஹல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர் சொல்றாரு, கொஞ்சம் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட கொஞ்சம் இழந்து நீ போய் கொஞ்சம் ஒரு விஷயத்துல கையேந்தணும். என்ன பண்ணா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், அண்டர்லைன் த வேர்ட், எல்லாரிடத்திலும் 2 வீடு பக்கத்துல உனக்கு க்ளோஸா இருப்பாங்களம்மா. அந்த சிஸ்டர், ஆமா ரொம்ப க்ளோஸ், நேத்துதான் டிஃபன் கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர் வீட்டுல திறந்து இருக்கிற பாத்திரத்துல எத்தனை சொல்ல, உன் அயல் வீட்டுக்காரர் எல்லார் இடத்திலும். அப்ப எல்லார் இடத்துலன்னா நம்மள மாதிரி தானே அவங்களும், புருஷன் இல்லாத ஆளு. அவங்க தப்பா பேசினவங்க, தப்பா பேசாதவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட எனிமீஸ், நல்லவங்க கெட்டவங்க, யெகோவா கர்த்தரை வழிபடுறவங்க வழிபடாதவங்க, அவங்கள பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், கடன் கொடுத்தவங்க உட்பட இருக்கலாம், நான் நம்புறேன். இருக்கலாம், who knows. நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும். அயல் வீட்டுக்காரர் கிட்ட போயிட்டு ஒரு பாத்திரம் கேட்கறதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னம்மா நட்டுக்கிட்டு கழந்துச்சா சிஸ்டர், தரது கா ஜபாக்கா, இந்த மாதிரி ஒரு பேர் போட்டுடலாம். அக்கா ஜபாக்கா, இந்த மாதிரி இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கூடக்கா. ஓ, என்ன வித்து காசாக்க போறியா? ஐயோ வித்துறலாம் மாட்டான் ஆகட்டும். உங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். ஜஸ்ட் கெட் இன் டு தட் சோல். அந்த ஆத்மாக்குள்ள நீங்க போங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஊழியக்காரப்பா 4 கதவு தட்டி, என்னது என்னது 4 கதவு தட்டி ஒரு 50 ரூபா வாங்கிக்கப்பா. 50 கேட்டலாம், அசிங்கமா இருந்தான், இப்போதைக்கு ஒரு காணானி அப்படி சொல்ல. தட்டி 4 கதவு இல்லை, அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும், உனக்கு தெரிஞ்ச அயல் வீட்டுக்காரர் யாரும் எல்லாரும் பாக்குறவங்களாம் கேளு, எல்லார் இடத்திலும். அடுத்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ண வேண்டியது அநேகம். எப்படி 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 அநேகம். இது என்னடா அது? நான் என்ன நினைச்சு நினைக்கிறேன், ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் எனக்கு அநேகம்னு நினைச்சா, ஆண்டவர் நான் என்ன மெத்தடாலஜி கொடுக்குறாருன்னா, ஃபார்முலா கொடுக்குறாருன்னா, அநேகம் வேணுமா, அநேகத்தினால் நான் உன்னை திருப்தியாக்க வேண்டும் என்றால் உன்னிடத்திலும் அநேகம் வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற ஆயில் ஒண்ணுதான், ஓகே, சோர்ஸ் மெட்டீரியல் ஒண்ணுதான். சோர்ஸ் மெட்டீரியல் என்ன, என்கிட்ட இருக்கு ஒரு குடம் என்ன, ஆனா அதை மல்டிப்ளை பண்றதுக்கு அநேகம் வேணும். என்னுடைய எக்ஸாம்பிள், அநேக ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அநேக ப்ரொவிஷன். ஆனா என்கிட்ட இருந்த டேலண்ட் ஒன்னே ஒன்று. அது போல அநேக ஆத்துமாக்கள் இருந்தால் அநேக பேருக்கு வார்த்தை போகும், அநேகர் என்ன பிளஸ் பண்ணுவீங்க. அது போல இந்த அம்மா கிட்ட ஒரு குடம் என்ன இருக்கு, ஆனா எத்தனை பாத்திரங்கள் வருதோ அதுக்கேற்ற விதத்துல மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. இவங்களை பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. ஹல்லேலூயா. உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வேறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொஞ்சம் இருங்க,
சொல்லும் போதே சார் என்ன சொல்லியிருக்கலாம் ஐயா, அதாவது அயல் வீட்டுக்காரர் இல்லை, எல்லார் வீட்லயும் உன் வீட்டுல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குடம் எண்ணெய் இருக்கும். அந்த எல்லா குடத்துல இருக்கிற எண்ணெயும் வாங்கினுவா, கடனா கேட்டு வாங்கினுவா. பட் நான் வந்து பிளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண போறேன். சொல்லவே இல்லை, புரிஞ்சுக்கணும். அதனாலதான் விற்கிற ஒரு ஒரு கான்செப்டுக்கும் போயிடாதீங்க. கையில இருக்கிற ஒரு குடம் எண்ணெயும் வித்துறாதீங்க. அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. டோன்ட் பி எம்டி ஹேண்டட். புரியுதுங்களா? மோசையை பார்த்து கேட்கும், கையில என்ன இருக்குது? கோல் இருக்குது. கையில என்ன இருக்குது? ரேகை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாருன்னா டங்குன்னு வந்திருக்கும். ஆமா, நம்ம கிட்டே காமெடி பண்ணிருக்காரு. கையில கோல் இருக்குதா? கோலை போடுறேன் கீழே, கோலை நீட்டும். இந்த கோலை வச்சு நான் அற்புதம் பண்றேன். புரியுதுங்களா? அது போல உங்கள் கைகளில் என்ன இருக்கிறது, அதை எத்தனை போய் வித்துறாதீங்க. அப்புறம் காசு இல்லையே, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவருடைய கரத்தையும் ஆண்டவருடைய அந்த ப்ரொவிஷனையும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. மைட் பி இது முன்பதாக அந்த தப்பை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணி தான் நிறைய பேர் கத்துப்போங்க. உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லார் இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. சில பேருக்கு இது ரொம்ப பெரிய ஈகோ கிளாஷ் ஆயிடுப்பாங்க. நான் போய் கேட்கணுமா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர். இங்க நம்ம ஊழியக்காரருடைய தீர்க்கதரிசிகள் புத்திரருடைய ஒரு வைஃப், கொஞ்சம் ரெப்யூட்டட் பீப்புள். அவங்கலாம் தீர்க்கதரிசிகளுக்கு எந்த விதமான கனம் அந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எலிசா போன்ற ஒரு நபர் கூட இருந்தவங்களுக்கு பயங்கர டிமாண்ட். இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லணும்னா டிஜிஎஸ் ஐயா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட இருக்கிற க்ளோஸா ஃபேமஸான ஒரு ஆள் அப்படி வச்சுக்கலாம். உடன் ஊழியர்ல இவர் கொஞ்சம் ஃபேமஸ். அவங்க ஒய்ஃப் வீடு வீடா கதவை தட்டி கொஞ்சம் வேலை பாத்திரம் போடுமானா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஊழியக்காரர் இவங்களை வந்து சஜஸ்ட் பண்றோம். எல்லா வீட்டுக்கும் போனோம். அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலும் அநேகம் நிறைய கேட்டுவாங்க. ஒரு வீட்லயும் நிறைய கேட்டுவாங்க. வெறும் பாத்திரமா இருக்கணும். அவங்க எதனா தண்ணிக்கு நீ எண்ணெய் ஊத்தி கொடுக்க கூடாது. நீ பிச்சை எடுக்க போல திருப்பி குத்துற போற பாத்திரத்தை. வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் மெனக்கடல். இப்போ இந்த அம்மாவோட சூழ்நிலை யோசிச்சுக்கோங்க. இப்ப நாங்க தானி பொண்ணில இருக்கோம். உங்க ஊரை யோசிச்சுக்கோங்க. நீங்க தான் அம்மா. அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் என்ன பண்ணுமா? எல்லாரிடத்திலும் உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட, உங்களுக்கு குறை சொல்றவங்க கூட எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டுவாங்க. நெல்சன் கிளம்புறாரு, பக்கத்து வீட்டுக்கு போறாங்க, நாக் பண்றாரு. அண்ணா வெறும் பாத்திரம் என்ன கொஞ்சம் கொடுங்களா? எதுக்குப்பா? ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும். இல்ல இல்லைண்ணா தப்பா நினைச்சு கொஞ்சம் என்ன சொல்றது, ஊழியக்காரர் என்ன பண்ண போறாருன்றத சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ண போறாரு, என்ன மிராக்கிள் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. கேட்டு வாங்க ஃபர்ஸ்ட். கர்த்தர் சொல்ற சில காரியம் புரியாம இருக்கும். ஏன் இப்படி இதான் சொல்றாரு? கடன் அடைக்கணும்னா கடன் அடைக்கிற பயங்கரமான பெரிய பிளான்ல கொடுங்க. எனக்கு ஏன் குட்டியா கொடுத்தாரு? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கும் அந்த மாதிரி கொடுக்கலாம், இந்த அம்மாக்கும் தெரியாது. ஆனா ஒபீடியன்ஸ் தான், கீழ்ப்படிதல் தான் இதுல இருக்கிற கீ. ஆண்டவர் சொல்றாரு ஊழியக்காரர் மூலியமா நான் கீழ்ப்படைறேன். பாருங்க, அதுதான் அந்த இடத்துல நம்மளை பொறுத்து போகும். உங்க வீட்டு பக்கத்துல யோசிச்சு பாருங்க. பக்கத்துக்கு அதை தட்டுறீங்க, அக்கா கொஞ்சம் வெறும் பாத்துருங்க. எல்லாருமே ஒண்ணு கேட்பாங்க, இந்தம்மா எத்த போவாங்க, சொல்ல மாட்டேன். எதுக்குமா? 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 38வது வீடு தட்டினாலும் எதுக்குமா? 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 எத்தனை பேர்கிட்டங்க போயிட்டு என் வீட்டுக்காரர் கடன்ல இருக்கிறாரு, என் வீட்டுக்காரர் கடன்ல இருக்கிறாரு, என் வீட்டுக்காரர் கடன்ல இருக்கிறாரு, ஊழியக்காரர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டேன், இதை மட்டும் பண்ண சொல்றாரு, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கதவை மூடி இருக்கலாம், எத்தனை பேர் வந்து இவங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம். இவங்க கடன்ல இருக்கிறாங்க, இவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வராங்க, விற்கிறாங்க தெரிஞ்சாம பாத்திரத்தை எத்தனை பேர் வித்திர போறேன்னு எத்தனை பேர் அவனை வந்து ஏளனமா பேசிருக்கலாம். தன்மானத்தை எந்த அளவுக்கு இவங்க வந்து இழந்து ஒரு சூழ்நிலை கடந்து போறாங்க. அதனாலதான் நம்ம இடத்துல நம்மளை பொறுத்திப்பாங்க. இந்த டோரை போய் நாக் பண்றேன், கொடுங்க கொடுங்க. நீ தம்பி எத்தனை போடா, வீட்டுல போய் விடா. செல்லம் நீ வாடா, சின்னவன் பெரியவன் 2 பசங்க இல்லையா, வாடா நீ எத்தனை போய் விடா. இந்த அம்மா அடுத்த வீட்டுக்கு போறேன்டா. டயர்டாய் 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 53வது வீட்டுக்கு பேச திராணி இருக்காது. தண்ணி கொடுங்க. தண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன், வெறும் பாத்திரம் எதனா தான் கொடுங்க. நல்லா இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க என்கிட்ட ஒண்ணுதாம்மா இருக்குதுமா, திருப்பி கொடுத்துறமா ப்ளீஸ்மா, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இப்போதைக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைத்து வீடு வீடா போய் தன்மானத்தை இழந்து கஷ்டப்பட்டு உழைத்து. எங்க பிரதர் உழைச்சாங்கன்னா பைபிள்ல போடலையே, பைபிள்ல அப்படி எல்லாத்தையும் அப்படியே போட்டுற மாட்டாங்க. அதுதான் பைபிளை படிக்கும் போது பிக்சரைஸ் பண்ணி நம்மளும் அந்த இடத்துல பொருத்தி பார்த்து அக்கம் பக்கம் வாங்கினாங்க அப்படி இல்ல. அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்கள். எப்படி எவ்வளவு வீடு ஃபுல்லா நிரம்பணும்னா, அபண்டன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகணும்னா நிறைய காரியங்கள் இவங்க சைட்ல இருந்து செய்ய வேண்டியது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தாமதத்திற்கு ஒரே காரணம் நீங்கள். ஏன்னா அவர் எப்பவுமே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஏசப்பாவால கல்லை அப்பமாய் மாற்ற முடியும். தண்ணிய திராட்சை ரசமா மாத்திர ஆண்டவரை பத்தி நாம பேசினோம். இப்போ இந்த கல்லை அப்படி இந்த மலை பிரசங்கத்துல இல்லைன்னா மலை அப்படின்னா அவங்க உட்காந்துக்கிற பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு கூழாங்களும் அப்பமா மாறி, பக்கத்துல அப்ப வானத்துல இருந்து மன்னாவை கொடுத்த தேவன் அப்படியே அப்படா எடுத்து சாப்பிடுங்கடா டக்குன்னு அப்படியே அங்க இருந்து சும்மா அப்படின்னாருன்னா அப்படியே பக்கத்துல அங்க இருந்து மலை பக்கத்துல இருக்கிற அந்த கடல்ல வந்து அப்படியே மீன்கள் வந்து கிராபிக்ஸ்ல பொரித்த மீன்கள் வந்து அப்படியே வந்து அவன் மடியில விழுந்துருக்கலாம். மண்ணா காடைகளை கொடுத்த ஆண்டவரை பத்தி நம்ம பேசினிருக்கோம். வானத்துல இருந்து காடைகள் வருது. காடை என்னன்னா உயிரோடு இருக்கிற காடையா வந்திருக்கும். மண்ணா எப்படி ரெடிமேடா வருதா மேல ஹெவன் மேடுன்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான காரியம் இல்லையா? ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இப்படியே இருந்தா இவங்க சோம்பேறிகள் ஆயிடுவானுங்க, என்ன பண்ணலாம்? பா பிலிப்பே பிலிப்பே சீஷர் போய் நல்லா தேடி யாருக்குன்னா பூவாக்கு தான் கேட்கணும் சார். அப்படி பார்த்தா கூட பத்தாது. நான் என்ன கேட்டேன், ஒண்ணு சாப்பிட எதனா இருக்குதான்னு வரணும் மக்கள்கிட்ட விசாரி. எல்லாரையும் எதனா எத்தனை வந்தீங்களா சார்? உங்களை மாதிரி தான் நானே. நீங்க எத்தனை வந்தீங்க? நானே எத்தனை வரல. சீஷன் உனக்கே தெரியாது லேட் ஆகும், எனக்கு எப்படி தெரியும்? நான் மெசேஜ் கேட்க வரலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் போயினுக்குது. போறான் கடைசியா இவரு என்ன ஒரு மனசுல தைரியம் இருக்கணும் பாருங்களேன். ஒரு சின்ன பையன் கிட்ட கேட்டு போயிடுறாரு. சின்ன பையன் கூப்பிட்டுட்டே, தம்பி டைட்டா பூச்சிக்கிறான். சொல்லுங்கண்ணா. டேய் நான் பாத்துட்டேன்டா. என்னண்ணா பாத்தீங்க? டேய் டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கிறா நீ, விட்றா தந்துடுறேன்டா, விட்றா தரேன்டா. அவன் பாருமா குழந்தைக்கு நல்ல மனசு பாரு, நான் சிரிப்புல இப்ப மாறலாம் சொல்றேன். கொடுத்துட்டான். அவன் அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூலியமா அத்தனை பேர் போஷிப்பான் பாருங்க. அதுக்கு முன்பதாக சீஷர்கள் எல்லார்கிட்டயும் போய் சார் சாப்பிடுறதுனாலதான் 5000 புருஷர்கள், எத்தனை ஸ்திரீகள், எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க தெரியும். எல்லார்கிட்டயும் போய் சாப்பிடுறதுனால. ஆனா ஒருத்தனா வச்சிருந்தான் பாருங்க. மத்தவங்க நம்மள மாதிரி உள்ள வச்சுன்னு போய் சொல்லிடலாம். என்கிட்ட காசே இல்ல காணிக்கை கொடுக்கறது, ரசமா கொடுக்குற அளவுக்குலாம் அந்த மாதிரி போய் சொல்லிடலாம். ஆனா இருக்கிறத மொத்தமா குத்துச்சு பாரு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய நிமித்தம் அத்தனை பேர் போஷிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட அதே விதமான ஒரு நிலைமையில தான் இந்த அம்மா இருக்கிறாங்க. உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லார் இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அடுத்த விஷயம் உள்ளே போய், இது எல்லாத்துலயும் மெனக்கடையில இருக்கு. கேட்டு வாங்கினா போதுமா? நீ உள்ள போகணும். அதுக்கப்புறம் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. நிறைய பாத்திரங்கள் வந்துச்சு. எலிசா தானே அற்புதம் செஞ்சிருக்கணும், அவரால் முடியும் இல்லையா? தீர்க்கதரிசியார் டக்குன்னு மேல பார்த்து அப்படின்னு தானே சிக்குன்னு வந்திருக்கும். எதனா என்னதான் மண்ணா மாதிரி ஏதோ ஒண்ணு வந்திருக்கணும், எண்ணெயோ மண்ணா. என்ன சொல்றாரு, வாங்கியா? எஸ் எஸ் பாஸ்டர், எஸ் 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 ப்ராஃபட் வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ண, வீட்டுக்குள்ள போனோமா? நான் எதனா ஐடியா கொடுப்பாரு பார்த்து வெளியே போய் எதனா ஒண்ணு பண்ணுங்க. உள்ள போயிட்டு என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுடன், இங்கதான் கீ. இது நான் இப்போ போதிக்கணுமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 45 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கோம். ஓகே, அட்லீஸ்ட் இந்த பாயிண்டா தொட்டுட்டு நான் எங்கன்னா இடத்துல ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா இது நிறைய ஓவர்ஃப்ளோ. ஆண்டவர் வந்து பேசினே இருக்கிறாரு. ரகசியங்கள் அடங்கி இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டு. ஓகே, நான் இங்க ஸ்டாப் பண்றேன். ஓகேவா? ஏன்னா நிறைய இருக்கு வேர்ட்ல, நிறைய ஹிடன் ரெவலேஷன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தியானிக்கலாம் ஒவ்வொரு வாரமும். நம்மளுக்கு அவசரமே கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தை இங்க வந்துச்சு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். வரல, எனக்கு புரியல பிரதர், எனக்கு தேவையான வார்த்தை வரலன்னா உங்க கைகள்ல இருக்கு ஏதோ ஒரு காரியம். அது மூலியமா தான் உங்களை மல்டிப்ளை பண்ண போறா. அது மூலியமா தான் உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. நம்பர் 1. 2வது, ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க, ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் உழைக்க சொன்னா உழைங்க. இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு விடோ, ஒரு 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 விதவை. பசங்க கையை விட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிற ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு விதவை. இந்த விதவையை ஆண்டவருடைய ஊழியக்காரர் உழைச்சு சம்பாதி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு தெரியும், அதனால நான் உள்ள போறது இல்லை. இந்த அம்மா ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. பட் நான் இங்க ஏன் கட் பண்றேன்னா, இதுல ஒரு ஹிடன் ரெவலேஷன் சொல்றேன் பாருங்க. அநேக பேரை
ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உள்ள போ, வீட்டுள்ள ஆஹ் கதவை போட்டு ஜோம் பண்ணுமா. இந்த வசனத்தை நியூ டெஸ்ட்மெண்ட்ல எங்கேயே கேட்டிருக்கு. நீங்க உன் வீட்டுக்கு கதவை சாத்தி நீ ஜோம் பண்ணு. ஆனா ஓகே, நம்ம ஜெபம் தான் ரொம்ப நாளா பண்றோமே, செயல்பாடு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள்ல, உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை போட்டி. இருங்க இருங்க இருங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் டேக்கிங் மீ சம்வேர் எல்ஸ் நவ. உன் பிள்ளைகளுடன் உள்ளே போய் கதவை போட்டி. உன் பிள்ளைகளுடன் உள்ளே போய் கதவை போட்டி. கையில இருக்கிறது ஒரு எண்ணெய், பிள்ளைகளோடு உள்ள போ, கதவை சாத்து. நோவா நோவா மற்றும் அவருடைய குமாரர்கள், மருமகள்கள், அவருடைய மனைவி, ஒரே குடும்பம் காப்பாற்றப்பட போகிறது. அண்ணா சொல்றாரு, பெரிய ஒரு ஒரு மிஷன், ரெஸ்கியூ மிஷன் நான் பண்ண போறேன்ப்பா. ஃபேமிலியா வாங்க ஊழியத்துக்கு, ஃபேமிலியா வந்து உழ. ஆண்டவர் நினைச்சிருந்தா அப்படின்றதுக்குள்ள மேல இருந்து அப்படியே ரெடிமேடா அவருடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு 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 ஷிப் மேல இருந்து வந்து இறங்கி இருக்கும். மழையை மட்டும் வர வச்சா போதும். டே நோவா, உன் ஃபேமிலியை கூட்டின்னு அப்படியே உள்ள போப்பா, பெரிய ஒரு விஷயம் பண்ண போறேன். அனிமல்ஸ் எல்லாம் வரும், ஏத்திக்கோ. சொல்லவே இல்லை. மரம் உட்பட வெட்ட வேண்டியது 500 வயதுல இருக்கிற நோவா. கிட்டத்தட்ட 120 வருஷம், ஏன்னா நீதியை பிரசங்கித்தார் 120 வருஷம் போட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 100+ இயர்ஸ் இவர் உழைக்கணும். வேற என்ன, நோவா கதெல்லாம் நமக்கு தெரியும். நோவாவுடைய ஆசீர்வாதத்தை பேசுறோம். நோவா ஆண்டவர் உலகமே அழிந்தாலும் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாத்தினாரு. நீதியை பிரசங்கித்த நோவாவை தெரியும். உழைப்பாளி நோவா தெரியுமா உங்களுக்கு? 500 வயசு. நம்ம 50 வயசு தொல்ல, 40 வயசு தொல்ல, 30 வயசு தொல்ல உழைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். உழைக்கிறதுக்கு தேவையான பலனை ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்ல. காரணம் மட்டும் சொல்லிட்டு, தரித்திரத்தை மட்டுமே காண்பித்து ஆண்டவரை குறை சொன்னேன், நான் ஜபிக்கிறேனே. நீங்க 3 மணி நேரம் ஜபிக்கிறீங்களா? அது ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் பேசல. இந்த ஊழியக்கார இந்த அம்மா கிட்ட பேசுன மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இட்ஸ் ஹை டைம் தட் நம்ம இந்த ஜெபம் என்கிற போர்வையில உழைக்காம இருக்கிறது. ஜெபிப்பது 100% மேண்டேட்ரி, கம்பல்சரி. ஜெபிச்சாதான் மேல இருந்து பிளானிங்கே வாங்கிக்க முடியும். அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல. ஆனா நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேன், என் குடும்ப சூழ்நிலை மாறணும்ன்றது வந்து ஆன்டி பிப்ளிக்கல், தட்ஸ் அகைன்ஸ்ட் த பைபிள். ஏன்னா இயேசுவால் எல்லாம் கூடும். ஓகேவா? அப்படியே அப்படியே அந்த 6 கற்சாடிகளை அப்படியே பார்த்து அப்படி ஒரு கண்ணை வச்சிருந்தாலும் சிக்குன்னு அப்படி இங்க இருந்து பவர் போயிட்டு இறங்கி 6 கற்சாடிகளா எல்லாம் இங்க வாங்க. இப்ப நல்லா எட்டி பார்த்துக்கோ, எதுனா இருக்குதா இந்த வேலைக்காரன் பார்ப்போம். ஒண்ணுமே இல்லை, கற்சாடி எம்டி சேர். நான் தானே இப்ப நான் பார்த்துட்டு வந்தேன். இங்க வா, இப்ப போய் பார் அப்படின்னு. எல்லாமே திராட்சரசம்டா. இது அவரால் முடியுமா? முடியும். நான் அவர் என்ன பண்ணாரு பாரு ராஜா, என்ன பண்ணுங்க, இப்ப போய் தண்ணி எடுத்துன்னு வந்து 6 கற்சாடிகளும் இவ்வளவு பெருசா இருக்கும், பயங்கர ஹைட். வேலைக்காரங்களை விட்டு 6 கற்சாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இவனுங்க ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க போல நிறைய நிரப்பினார்கள்னு வாசனம் ஃபுல்லா தே ஃபில்ட் இட் அப் டு தி பிரிம், கிட்டத்தட்ட ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஆசீர்வாதம். அவரால எம்டி வெசல்ல எம்டி வெறும் பாத்திரத்தை அப்படியே நிரப்ப முடியுமே. ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டேன்னா நீ இன்னும் சோம்பேறி ஆயிடுவ. அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன், திருப்பி அந்த பாத்திரம் காலி ஆகும் போது, ஆண்டவரே போன வாட்டி பண்ணீங்களே என் ஜபத்தை கேட்ட அதே அற்புதத்தை பண்றேங்க அப்படி ஒரு நெக்கலாயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். யெகோவா ஈரே, ப்ரொவைடர், காட், இவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பவர். ஆனால் இங்கே ஒரு நபருக்கு ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். ஒரு நபருக்கு பெரிய ரோல் இருக்கு. இந்த குடும்பம் சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. இந்த உலகத்துடைய சூழ்நிலையே, எஸ்பெஷலா அவருடைய ஃபேமிலி சூழ்நிலை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நோவுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. நோ எக்ஸ்கியூசஸ். 500 வயசு தளர்ந்த கைகளுடைய தாத்தா பாத்தீங்களா? 3 குமாரர்கள், திருமணத்துக்கு மருமகள்கள். இவருக்கு 500 வயசுனா அவங்க ஒய்ஃபுக்கு கிட்டத்தட்ட 400+ அது இருக்கணும். வயசான பாட்டிமா. பாரபட்சமே பார்க்கல கடவுள். ஒரு எவ்வளவு பெரிய பிளான் கொடுக்குறீங்க, கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுமேப்பா, செய்யி. எல்லாமே டைம் ஆனா நல்லது தானே. நீ நிறைய பிரசங்கிப்ப, நிறைய பேருக்கு வார்த்தை போவோம், எவனா ஒருத்தனாவது உள்ள வரலாம் பாக்குறான், நீ செய்யு. என்னால அப்படின்றதுக்குள்ள மிராக்கிள் செய்ய முடியும். காரணம், நீ எப்பதான் உழைப்ப. சி, வென் நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கப்பலை இறக்குவாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கொப்பேர் மரத்தையும் ஒரு ரம்பத்தையும் காட்டுவார். 2மே ராமேட்டுக்கு. கொப்பேர் மரம், ரம்பம்.
இப்போ உங்ககிட்ட தான் ராஜா இருக்குது. ஞானத்தை கொடுப்பாரு, பிளானிங் கொடுப்பாரு. ஆண்டவரை கேட்கும்போது இதை எடுத்து வச்சு இந்த சைஸ்ல கட் பண்ணோம், இது எதை பண்ணும், இது எதை பண்ணா தனியா எப்படிப்பா பண்ணுவேன், குடும்பம் எதுக்கு இருக்குது, குடும்பமா களமிறங்குங்க. பல பசங்க என்ன பண்றாங்க, மருமகங்க என்ன பண்றாங்க, ஏன் சோம்பேறியா வச்சுருக்கிற எல்லாரையும், ஒய்ஃப் என்ன பண்றாங்க, நல்லா சமைப்பாங்க, அது மட்டும் போதாது, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நான் உன்னை நம்பி கொடுக்குறேன். எல்லாரும் எனக்கு நோவா, அவருடைய குமாரர்கள், அவர்களுடைய அவருடைய மருமகள்கள், அவருடைய ஒய்ஃப், இது என்ன தெரியுமா நோவா கிட்ட இருக்கிற கீ? நோவா ஒரு நல்ல ஊழியக்காரன் அடையாளம் என்ன தெரியுமா? ஒய்ஃபை கொண்டு அசைன்மெண்ட் நிறைவேற்றுறார். இது பெரிய விஷயம். பசங்களை கொண்டு நிறைவேற்றினார். இது பெரிய விஷயம். 3 பசங்க 3 வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் அவங்களை கொண்டு நிறைவேற்றார். இதை விட கீ, மருமகள்களை கொண்டு அசைன்மெண்ட்டை நிறைவேற்றார். நோவா எவ்வளவு ஸ்ட்ராங் மேன் ஆஃப் காட் பாருங்களேன். ஒய்ஃபை வேலை வாங்குறதே கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு புரியாத ஒரு கான்செப்ட். மழையே பார்த்தது இல்லை, நீங்க என்ன ஆண்டவர் சொன்னாருன்ட்டு பேழையை செய்ய சொல்றீங்க. நட்டுக்கிட்டு கழுந்துச்சா? தப்பா புரிஞ்சுக்கலாம் உலகத்தார் மாதிரியா? ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் நான் நினைக்கிறேன் நோவா. வைஃபை யூஸ் பண்றாரு, பசங்களை யூஸ் பண்றாரு, மருமகளுக்கு 8 பேர் சேர்ந்த குழு 100+ இயர்ஸ் ஒரு பெரிய பேழையை ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் ஏன் தெரியுமா, யானை வந்தாலும் 2 யானை, ஒரு ஜோடி யானை வந்தாலும் கப்பல் கவுந்துடக்கூடாது. உலகத்துல இருக்கிற அனைத்து அனிமல்ஸ் ஸ்பீசிஸ் காட் டிசைட் பண்ற, காட் வந்து போதும் இவன் இது கொலை பண்றக்கூடாது, இது ஒரு வம்சம் வேணும்னு காட் சூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயமும் போனோம்னா, நோவா 100 வருஷத்துக்கு மேல உழைக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி நோவா என்ன வேலை செஞ்சாரு தெரியாது, நோ டேட்டா. ஆனா பார்த்தாரு நோவா கார்பென்ட்ரி ஒர்க்ல எக்ஸ்பர்ட்டா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா உனக்கு தெரியுது தெரியலாம் எனக்கு தெரியாது, உன்னை நம்புறேன், உங்ககிட்ட பொறுப்பு, உனக்கு என்ன கையில என்ன ஆகுது, ரம்பம் போ, நான் சொல்ற மரத்துல, நான் சொல்ற ஸ்பெசிபிகேஷன்ல, நான் சொல்ற சைஸ்ல நீ கட்டு, பெலனை நான் தரேன். தேவையான பெலன் ஆண்டவர் கொடுப்பாரு. நல்லா பாருங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் நீ குடுறா, உன் கொடுக்குற மனசு இருந்தா போதும். நீ போய் எல்லார்கிட்டையும் கேளு, தன்மானத்தை எழுந்து போய் எல்லா சின்னவன் பெரியவன் பார்க்காம தம்பி குடண்டா அண்ணன் கேட்கறேன்ட்டு ஊழியக்காரங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. தேவனால் அற்புதம் செய்யக்கூடும், ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ஒரு கற்சாடைய நிரப்ப வேலைக்காரனை வேலை வாங்குறாரு. இந்த இடத்துல சீஷர்களை போய் கேளுங்க, யாருக்குன்னா சாப்பாடு தான் போய் கேளுங்க, கேட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே தூக்குறாரு, பிளஸ் பண்றாரு. இந்த அம்மாவுடைய சூழ்நிலைக்கு பாவம்பா, ஒரு விதவை சின்ன பசங்க வச்சுனுக்குறாங்க. எலிசா, மேல என்ன பாரு, கட்லேடு, மழையை கட்லேட்டா மழை வருது, பஞ்சத்தை கட்லேட்டா பஞ்சம் வருது, தீர்க்கதரிசி சொன்னா. கட்லேடு, இந்த அம்மா ஆசிரியர் சொல்லுன்னு ஆசிரியர், இதெல்லாம் இந்த சீனுக்கே இடம் கொடுக்கல. போமா, வீடு விடா போ. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி ஏன் தெரியுமா, இந்த இடத்துல இந்த வசனத்தை ஒரு மாதிரி பாதியில நிறுத்துறேன். பசங்க சின்ன பசங்களா தான் இருக்கணும், அன்மேரிட் பசங்க சின்ன பசங்களா தான் இருக்கணும். ஏன்னா சின்ன பசங்கன்னா வாலிபனோ டீனேஜரோ, உன் பிள்ளைகளை அசைன்மெண்ட்ல சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றேன். இந்த வார்த்தை யாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு நான் நம்புறேன். நான் தரித்திரத்துல இருக்கிறேன், ஆனா என் புள்ள நான் வேலை வாங்க மாட்டேன். என்னங்க இது? அந்த அம்மா பாருங்க, ஊழியக்கார் சொல்ல சார் நான் பிடிக்காது பாருங்க, நான் உழைக்கிறடிங்க, புள்ள ராஜா மாதிரி இருப்பான், கடைசி வரைக்கும் தரித்திரத்திலே இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பமாய் சேர்ந்து உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மோட்டிவேஷனல் டாக்லாம் கிடையாது. நான் இப்ப சொல்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், அநேக ஊழியக்காரர் குடும்பங்கள் தரித்திரத்துல இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? முழு நேர ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைக்காமலே இவர்களை முழு நேர ஊழியர் என்று தன்னைத்தான் நினைத்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு சண்டே ஒரே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு நான் முழு நேர ஊழியர், வீட்டுல மத்த 6 நாள் என்ன பாஸ்டர் பண்றீங்க அப்படின்னா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆவியானவருடைய ஹெல்ப் மூலியமா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு 6 நாட்கள் 6x24 அத்தனை மணி நேரங்கள்லாம் 24 ஹவர்ஸ் அத்தனை அவ்வளோலாம் டைம் அவசியமே இல்லை. ஓகேவா? டைம் ஸ்பெண்ட் பண்றது அவசியம். முழு நேர ஊழியக்காரர் யாருன்னா காலை மாலை நண்பகல் எல்லா இடத்துலயும் பிஸியில ஷெட்யூல்ல மாட்டிக்கிறவங்க முழு நேர ஊழியர். அநேக முழு நேர ஊழியர்கள் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு ப்ரூஃப் சொல்றேன். ஆண்டவர் அனுப்பின முழு நேர ஊழியர்கள் ப்ரொவிஷனை ஆண்டவர் பண்ணுவாரு, ஊழிய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி எனக்கு வரலையே பிரதர்னா வெரி சாரி. மைட் பி நீங்க நல்ல ஊழியக்காரா இருக்கலாம், முழு நேர ஊழியத்தை பத்தி நீங்க யோசிக்கணும். உங்க கையில என்ன இருக்குன்னு திருப்பி ரீவிசிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாசம் இந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எழுந்து நான் ஒரு இதை கோ த்ரூ பண்ணேன். என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா,
இதே மாதிரிதான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஹிட் பண்ணும்போதுப்பா ஐயோப்பா என் வாழ்க்கை திருப்பி இங்க என் கதையை எடுத்து பிளான்ல இல்லை இருந்தாலும் நான் சொல்றேன். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் டைட் ஆகிட்டே போகுது. ஒரு பக்கம் என்ன ஆண்டவரே நீங்க தானே அழைச்சிங்க, டைட் ஆகுது, ஃபேமிலி ரன் பண்றேன், கடன் வாங்காத அளவுக்கு ஓட்டுறேன், ஆனாலும் எனக்கு பத்தலையே, ஸ்லோ டவுன் ஆகுது என்னும் போது ஃபோன் மேல ஃபோன் தெரியாத நபர்கள் கிட்ட இருந்து வருது. என் நம்பர் எப்படி போகுதுன்னு தெரியல. அண்ணா ட்ரம் கீபோர்ட் கிளாஸ் எடுப்பீங்களா? நோனோமா, நான் கீபோர்ட் கிளாஸ் எடுக்க மாட்டேன், நான் ட்ரம்ஸ் கிளாஸ் எடுப்பேன். கீபோர்ட் பேசிக்ஸ் எனக்கு தெரியும். நான் பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜோடைய கீபோர்ட் கிளாஸஸ்னால நான் லேர்ன் பண்ணேன், அவர்கிட்ட லேர்ன் பண்ணியிருக்கேன், எனக்கு பேசிக்ஸ் தெரியும். ஆனாலும் நான் கீபோர்ட் கிளாஸ் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. ஃபோன் வருது, நான் எடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவர் நம்பர் இருந்தாங்க, வச்சுக்கோங்க. இது ரியல் லைஃப். இந்த மாதிரி ஏப்ரல் மாசத்தை பத்தி பேசுறேன். பசங்க போறாங்க, மாஸ்டருக்கு ஃபோன் பண்றாங்க. அடுத்த நாள் வந்து மாஸ்டர் ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் வீட்டாண்ட போயிட்டு ஃபோன் பண்ணா மாஸ்டர் ஃபோன் எடுக்கல. அந்த மாஸ்டர் மாதரபாத்துல ஒரு மாஸ்டர். பசங்க திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நாள் ஆகுது. நான் சும்மா, என்னம்மா போனீங்களா, கிளாஸ் போறீங்களா? இல்ல நான் போல, போயிட்டு ஃபோன் பண்ணேன், சார் எடுக்கல, எங்க அம்மா போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது கேட்டாங்க ஒரு டிமாண்டு, என்னது கீபோர்ட் கிளாஸ் கத்துக்கணும், எஸ்பெஷலா இந்த 2 மாசம் லீவ்ல கத்துக்கணும், கொஞ்சமாவது கத்துக்கணும். டிமாண்டு சப்ளை பண்ற ஆளை நானே காட்டினேன், ஃபோன் நம்பர் கொடுத்தேன், பக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய கரம், அந்த நபர் அந்த மாஸ்டர் கிட்ட போனது கர்த்தருடைய கரம் இல்லை. இது எனக்கு புரியல. கொஞ்ச நாட்கள் போது, சரிம்மா ஓகேம்மா டேக் கேர்ன்னு முடிச்சிட்டேன். இன்னொரு இடத்துல இருந்து, வேற ஊர்ல இருந்து போன் வந்து, பாஸ்டர் நீங்க வந்து கீபோர்ட் கிளாஸ் எடுப்பீங்களா? என்னடா இது, எங்க அப்பா வேற பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. என்னப்பா நான் எனக்குப்பா கீபோர்ட் கிளாஸ் எடுக்கிறேன்றேன், ட்ரம்ஸ் எடுக்கிறேன்ற ஆள் வர மாட்டாங்க, கீபோர்ட் கிளாஸ் நான் எப்படி எடுக்கிறது? விட்டேன். இல்ல நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதே நாள் காலை மதியம் எது நடக்குது, நைட்டு எங்க ஊர் பையன், நல்லா தெரிஞ்ச பையன் ஒருத்தன், இன்னொரு பையன் கிட்ட இருந்து என் நம்பர் வாங்கி போன் அடிக்கிறானா, கீபோர்ட் கிளாஸ் எடுப்பீங்களா? டேய் யார் தானா நீங்க, 12 பேர் கொண்ட குழு எங்கன்னா இருந்து ஆப்ரேட் பண்றீங்களா, என்ன காண்டு எத்தனை வரீங்களான்ட்டு. இல்லடா தம்பி நான் ட்ரம்ஸ் எடுப்பேன், ட்ரம்ஸ் கிளாஸ் வாங்கப்பா அப்படின்னா. இல்ல நான் கீபோர்ட் தாங்க எடுப்பேன். இல்லடா, இல்ல செல்லம் நான் எடுக்க மாட்டேன்ட்டு முடிச்சிட்டேன். டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அதிகமாகுது. இந்த பக்கம் எனக்கு இது சொல்லிக் கொடுக்க தெரியும், எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அறிவார் இல்லையா. உன் கையில் என்ன இருக்கிறது மாதிரி ஒண்ணுமே, வண்டி ஒரு அடி நவரல. ஆனா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 2 3 4 5 ஒரு 5 ஸ்டூடெண்ட் வந்து காத்து நிக்கிறாங்க ஆல்ரெடி. நெல்சன் அண்ணா கீபோர்ட் கிளாஸ் எடுத்தா நான் இங்கதான் போவேன்னு, அது எனக்கு தெரியாது, அவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. ஆனா இது எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல. ஏன் ஜெபம் முக்கியம்னா, நானும் என் ஒய்ஃபும் குடும்ப ஜெபத்துல உட்கார்றோம். இதற்காகலாம் ஜெபிக்கல, பண தேவைகளை சந்திக்கணும்னா ஜெபிக்கல. வி ஸ்டார்டட் பிரேசிங் காட். ஒரு மதியான வேலையில கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு எனக்கு ஆவியானவர் கனெக்ட் பண்றாரு. டேய் துதிக்கிற, நீ இதுக்கு முன்னாடி ஜெபிச்சிருக்க, பண தேவைகள் சந்திக்க பண்ணோன்னு. நான் தேடி தேடி ஃபோன் கால் வருதே, நீ அதை ஏன் சீரியஸா எடுத்துக்க? ஐ வாஸ் ஆஸ்ட்ரக். வெயிட். அப்படியே ஜெபத்துக்கே போல வைஃப் கிட்ட கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். என் கையில ஒரு ஸ்கில் இருக்குமா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்துல இருந்து தான் நான் ட்ரம்ஸ் ஆரம்பிச்சேன். அதுதானே 2.5 வருஷம் கோர்ஸா போகுது. இப்போ வந்து வாசிக்கிற ட்ரம்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் நினைச்ச ப்ராஜெக்ட், நான் எழுத ஆரம்பிச்சு இத்தனை பீட் தெரியுமா எனக்கு, இத்தனை பீட் தெரியும். நான் ஏன் கொஞ்சம்னு சொல்லி சுத்துறேன்? ஏன்னா ஏன் மண்டை அப்படி கொஞ்சம் நம்பி இருக்கு. அது நிறைய 2.5 வருஷம் சிலபஸ் என்கிட்ட இருக்குது. 2.5 வருஷம் சிலபஸ் கையில வச்சுன்னு, அப்ப நான் என்னுடைய மிஸ்கால்குலேஷன் தான். வெயிட். அப்போ என் கையில ஒண்ணு இருக்கு. எனக்கு கீபோர்டு தெரியும், பேசிக்ஸ் தெரியும், எனக்கு கீபோர்ட் தெரியும், வாசிக்க தெரியும்ன்றது எனக்கு சொல்லிக் கொடுக்க பிடிக்கும், சொல்லிக் கொடுக்கவும் தெரியும். அப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவையான ஸ்கில் இருக்கா? எடுத்து பாரு ரெஃபரன்ஸ. அப்படி இவ்வளோ பெரிய கிளாஸஸ் இருக்கு. அப்கிரேட் அவருக்கும் அடுத்த செட்டுக்கும் தேவையான கிளாஸஸ் இருக்கு. என்னடா ஆண்டவர் யோசிக்கிறாரு, என்னடா பண்ற? கையில திறமை இருக்குது, சொல்லிக் கொடுக்கற தேவையான ஞானமும் இருக்கு, ஸ்கில் இருக்குது, கீபோர்டும் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் ராஜா. நேர்முழங்கால வச்சுக்கின்னு ஜபம் மட்டுமே பண்றீங்கன்னா நியாயமா? உன்னை மியூசிக் டீச்சரா, நீ உன்னை போஸ்டர்லாம் வச்சு ஒட்டிக்கல, எங்கேயும் போஸ்டர்ஸ் கிடையாது, ஆன்லைன்லயும் சரி. உன்னை நீ அட்வர்டைஸ் பண்ணிக்கலனாலும் தேடி தேடி வருது. கர்த்தருடைய கரத்தை நீ பாக்குறியா இல்லையா? இங்கதான் நான் பார்த்து ஆண்டவரே இதை நான் சீரியஸா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக் என்ன கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தம்பி எவனா பாதி மாசத்துல ஸ்டார்ட் பண்ணுவானா, நான் பண்ண ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய கரத்தை பார்த்தேன். ஆண்டவருடைய கரத்தை 2 நாள்ல டக்குன்னு நைட்டு போஸ்ட் 4 மணிக்கு கிளாஸ்.
இவ்வளவு சீக்கிரம்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் அடி வாங்க தெரியும். இல்ல இல்ல, எனக்கு வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ் காத்து நிற்கிறாங்க, இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். பேட்ச் 1, பேட்ச் 2ல நீங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது போதுமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை இருக்கு, காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லைவ் செஷன் அட்டன் பண்றாங்க ஜூம்ல. காத்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். உன் கையில இருக்குல்ல ஒண்ணு, இதை வச்சு நான் பிசினஸ் ஆக்க மாட்டேன். இதெல்லாம் நான் பணம் சம்பாதிக்கிறது நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க கையில வச்சுன்னு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே ஒரு 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 ரா மெட்டீரியல். என்கிட்ட மியூசிக் கிளாஸ்ன்ற மாதிரி உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்களே உங்களை மட்டம் தட்டிக்கிறீங்களா? எனக்கு வராது, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஏன்பா அந்த கொஞ்சத்தை சொல்லி கொடுக்க ஆள் இல்லப்பா. அந்த கொஞ்சத்தை சொல்லி கொடுக்க நம்பகத்தன்மையான ஆட்கள் இல்ல. நெல்சன் பாஸ்டர் நான் நம்புவேன், நம்பி என் 2 பெண் பிள்ளைகளை அனுப்புவேன். பக்கத்து ஊர்ல இருந்து பஸ் ஏத்தி சுத்தின்னு வந்து கத்துக்கிற பெண் பிள்ளைகள் என் கிளாஸ்க்கு போறாங்க. நான் காட்டுந்து அவங்க ஏரியா பக்கத்திலேயே நடந்து போறக்கூடிய சூழல்ல அவங்க போல. பேரண்ட் புரியுதுங்களா? இந்த நபர், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்னேன், அதை அங்கீகரிச்ச ஆண்டவர். நீங்கள் மியூசிக் கத்துக்கணும் எங்க வேணா போயிருக்கலாம், ஆனா என்கிட்ட கத்துக்கணும்னு ஆண்டவர் தீர்மானித்தார் என்றால் உங்களுடைய திட்டம் மோர் தென் மியூசிக் அப்படின்ற விஷனை தான் கேஷ் பண்ணி நான் வந்தேன். ஏன்னா என்கிட்ட வர மியூசிக் மட்டும் கத்துன்னு போக மாட்டான், இதை கத்துன்னு போவோம். என்னுடைய டீச்சிங்ஸ் எல்லாத்துலயும் ரிலேஷன்ஷிப் வித் காட் அலாங் வித் ஸ்கில் தான் நான் டீச் பண்ணேன். புரியுதுங்களா? ஏன் என்ன தேடி வந்தாங்க? கீபோர்டு நான் ட்ரம்மர்னு ஒதுங்குறேன். ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஒதுங்க கூடாது ராஜா, ஸ்கில்ல கையில வச்சுன்னு உனக்கு அது பணமா நான் மாத்துறேன். உன்கிட்ட இருக்கிற திறமைய ஸ்கில்ல நீ மாத்தி பசங்களுக்கு அந்த டேலண்ட்டை சொல்லி கொடு. தேவனாம் மகிமைக்கென்று சபைகள்ல எப்படி இந்த நாட்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல சபைகளை ட்ரம்மர்ஸ் எழும்புறாங்களோ அதே அபிஷேகத்தோடு நான் கீபோர்டு நான் எழுப்புறேன், நான் உன்னை கொண்டுட்டு ஆண்டவர் சொன்னாரு. அதுக்கு மேலலாம் நான் டிலே பண்ணேன்னா நான் ஒரு முட்டாளா இருப்பேன். இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணேன். என் ஒய்ஃபோட ஸ்ட்ராங் சப்போர்ட் என் கூட இருந்துச்சு. இறங்குங்க பாத்துக்கலாம், உங்களுக்கு தான் தெரியுது, ஒரு சாங் வாசிக்கிற அளவுக்கு தெரியுது, இது 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 சொல்லி கொடுத்தாலே போதுமேங்க. நல்ல ஒரு ஒய்ஃப் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து இமிடியேட்டா டக் 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 டக்குன்னு ஃபங்க்ஷன் ஆயிட்டு போஸ்ட் ஆச்சேன். கொஞ்சம் பேர் எனக்கு கொடுத்த என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன நம்பி வந்திருக்காங்க. என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா இருக்கும்? இந்த கொஞ்சம் பேர்ல எல்லாருமே ஒவ்வொரு திருச்சபையில வாசிச்சாங்கன்னு அன்னைக்கு நான் காலத்தை கிட்ட சொல்லிப்பேன். இப்ப சொல்ற மாதிரி ட்ரம்ஸ் கிளாஸ்க்கு 7 இயர்ஸ் டேட்டா கொடுக்குறேன், நான் கொடுப்பேன். ஓகேவா? ஆனா இதுல என்ன தெரியுமா அடங்கியிருக்கு? நானும் களம் இறங்கினேன், என் வீட்டாருடைய சப்போர்ட்டும் வந்துச்சு. நீ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க கைகள்ல என்ன இருக்கு? ஏன் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பிசினஸ்ல களம் இறக்க மாட்டீங்க? என் பையன் அல்லது என் பொண்ணு சும்மா கூட அது வீட்டுல இருக்கும், ஆனா எனக்கு உதவியா நான் வச்சுக்க மாட்டேன். என்னுடைய பிசினஸை டெவலப் பண்றதுக்கு, என்னுடைய வேலையை டெவலப் பண்றதுக்கு, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய ஊழியத்தை டெவலப் பண்றதுக்கு என் பிள்ளைங்களாம் வராது. நான் வேற யாருன்னா வச்சு இது பண்ணிப்பேன். என் பிள்ளைங்க வராது, என் குடும்பம் வராது. பிரச்சனை நீங்க தான். சபை வளரலையா? காரணம் நீங்க தான். உங்க ஃபேமிலியே களம் இறங்கி ஊழியம் பண்ணலன்னா இன்னொருத்தரை ஏன் எழுப்பணும்? ஆண்டவரே இன்னொருத்தரை எழுப்புங்க. உங்க உங்க பசங்களே ட்ரெயின் நல்லா புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் திருஞானம் எங்க அப்பா உட்காந்து யாராவது எழும்புவாங்களான்னு யோசிச்சிருந்தா யாரும் எழும்ப மாட்டான். பையனை தான் ஆண்டவர் எழுப்பணும். ஜோம் பண்ணாங்க, பையன் எழுப்பிட்டான், போதும் ஜாலியா உட்காந்துக்கிறாரு பாருங்க, மெசேஜை கேட்டுக்கணும். சொல்றாரு எங்க அப்பா, என்ன நெக்கல் இருக்கணும் பாருங்க. ஒரு மீட்டிங்ல உட்காந்து இப்பெல்லாம் எனக்கு வந்து மெசேஜ் பேசுறதை விட மெசேஜ் கேட்க பிடிக்குது. ஏன்னா பிரசங்கியார்கள் என்னை விட நல்லா பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரசங்கியார் தான் என் பக்கத்துல வச்சுக்கிறேன். எனக்கு இன்ட்ரோடக்ஷன், என் மெசேஜ் கேட்க பிடிக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு இளைப்பாறுதல். ஒரு தகப்பனா, ஒரு பாஸ்டரா எவ்வளவு பெரிய ஒரு அறுவடை பாருங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிற காலம் வந்துச்சு. நான் ஒரு சில இடங்கள்ல எடுக்கிறேன். இப்ப நான் கேட்கிற ஜோன்ல இருக்கேன். நான் கேட்கறது எனக்கு பிடிக்குது. எவ்வளவு பெரிய இளைப்பாறுதல். ஏன்? பையன் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்றத வந்து அவர் புஷ் பண்ணல, வற்புறுத்தல. ஆனா செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சாரு. ஆட்டோமேட்டிக்கா காரியங்கள் நடப்பிக்கப்படுது. இப்ப நான் சொல்றேன், வறுமையிலும் தரித்திரத்திலும் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கைகள் என்ன இருக்கு என்பதை அறிந்து இயேசுவின் நாமத்துல நான் கட்டளை எடுக்கிறேன். புதிய பிசினஸ்களை கர்த்தர் உங்களை கொண்டு தூங்குவார். நான் சொல்றேன் பாருங்க, வெரி ஹம்பிளி ஐ சே, எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு மியூசிக் கிளாஸ் இல்லை. நான் நான் ட்ரம்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரெஃபரன்ஸ், எனக்கு ஒரு கிளாஸ் தெரியும், அவங்கள மாதிரியே நான் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு தெரியாது. நான் மியூசிக் கிளாஸ் போல, நான் ட்ரம்ஸ் கிளாஸ் போல, நான் கீபோர்ட் கிளாஸ் போயிருக்கேன் ஆன்லைன்ல. அதனால தான் நான் ஸ்ட்ராங்கா இதுல இறங்குறேன். நான் ட்ரம்ஸ் கிளாஸ் எங்கேயும் போய் கத்துக்கல, நானா கத்துக்கிறது. எங்க சர்ச்சில் இருக்கிற அண்ணாங்க சொல்லி கொடுத்து சும்மா அப்படி தாத்தகா பத்துக்கான கத்துக்கிறது. ஆனா உட்காந்து நோட்ல எழுதுனா தெரியுது, இத்தனை பீட் தெரியுது, போதுமே இதை சொல்லி கொடுத்தாலும் எல்லா பாட்டுக்கும் வாசிடுறாங்க பசங்க.
ஒரு ஆல்ரெடி காட் ஸ்டாக் வச்சிருக்கிறாருங்க. ஆல்ரெடி கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு வேல்யூ வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் செட்டை வச்சிருக்கிறார். ஜஸ்ட் அப்படி பாப் பண்ணி வெளியே எடுத்துன்னு வந்தா போதும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நம்புறாரு. சி எத்தனை பேர் தெரியுமா சாட்சி சொல்றாங்க? நிறைய நான் பெரும்பாலும் என்னுடைய மெசேஜஸ்ல என்னுடைய டெஸ்டிமனிஸை நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட வற்புறுத்துதல் அதிகமா இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் பிளான் பண்ணல. கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட்ல மட்டும் சொல்லிட்டு ரெண்டாவது என் ஃப்ரெண்டு டெஸ்டிமனிக்கு வரலாம்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்டோட டெஸ்டிமனியை பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக் அப்படியே கண்டினியூ பண்ண போறேன். இதோட அப்படியே கண்டினியூஷனோட. அது பயங்கரமான சாட்சி. அதுக்கு முன்பதாக இன்றைக்கு நான் யோசிக்கிறேன், ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய ப்ரொவிஷன் வானத்தை மட்டுமே பாத்துனா 2000 நோட்டு வந்து கொட்டாது. ஏன்னா டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. அப்ப 500 ரூபாய் கொட்டுமான்னு கேட்காதீங்க. அதுவும் கட்டாது. ஆண்டவர் கேட்பாரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? இந்த அம்மா செஞ்ச ஒரே ஒரு உருப்படியான விஷயம், எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போனாங்க. வேற யாரு ஆண்டவர் பக்கம் சரியான ஞானத்தோடு வழிநடத்தவும் அவங்க கிட்ட போனாங்க. சீஷர்கள் செஞ்ச விஷயம் உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? ஏசாப்பா கிட்ட போய், ஆண்டவரே டைம் ஆயிடுச்சே, நைட் ஆக போதே, மக்கள் சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்னும் போது, எதனா எடுத்துனுவா, நான் எங்க எடுத்துன்னு போறது, உங்க கூட தான் நானும் வந்தேன், போய் கேட்டு வாங்கினோம். ஆண்டவர் கிட்ட வந்தாங்க. ஏசப்பாவோட அம்மா செஞ்ச நல்ல விஷயம் என்னன்னா, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. ஃப்ரீயேன்னு சொன்னா கூட கொஞ்ச நேரத்துல ஒரு டைம் வந்துச்சு. என் டைம் இன்னும் வரலன்னு சொன்ன கொஞ்ச நேரத்துல வந்துச்சு. அவங்க அம்மா செஞ்ச உருப்படியான விஷயம். வேலைக்காரங்களை பார்த்து சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. யாருக்கிட்ட ரீடைரக்ட் பண்ணணும்? இயேசு கிட்ட, எலிசா கிட்ட. 3 எக்ஸாம்பிள். யாருக்கிட்ட ரீடைரக்ட் பண்ணா சரியான வழிநடத்துதல், சரியான ஆலோசனை, ஞானமான ஆலோசனை கிடைக்கும், அவங்க பக்கம் ரீடைரக்ட் பண்ணுற பட்சத்துல நீங்கள் தரித்திரத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள். நீங்கள் வறுமையிலிருந்து நீக்கப்படுவீர்கள். நானும் என் குடும்பமும் சாட்சி. கிட்டத்தட்ட 25 லட்சம் கடன் 2019. நான் இப்ப சொன்னால ஒரு கதை. நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி டைலமால, இதெல்லாம் செய்யலாமான்னு தெரியல, புதுசா வேற ஸ்டார்ட் பண்ண சொல்ல, சரி பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். அப்போ எங்களுக்கு 25 லட்சம் கடன், எல்லா லோன்ஸ் எல்லாம் சேர்த்தோம். அப்படின்னா வாங்கிட்டீங்க, ஒன்றும் வாங்கல. வீட்டுல லோன் எல்லாம் குட்டி போட்டு அடைக்க முடியாம, எஜுகேஷன் லோன், நான் இந்த இந்தியா அதெல்லாம் மேரேஜ் லோன் எல்லாம் வாங்கி, லோன் எல்லாம் குட்டி போட்டு அப்படியே தலை விரிச்சு ஆடிச்சு. அப்பா இந்த அம்மா மாதிரிதான் எங்களுடைய சூழ்நிலையும். உண்மையா சொல்றேன், அந்த காலகட்டங்களில் எங்களை என் வீட்டை தேடி என் பேருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு. ஃப்ரம் அபிஷியல் பேங்க்ல இருந்து வந்துச்சு. வட்டியை கட்டுறியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? நான் எங்க அப்பாவை பார்த்து சொல்றேன், ஜெயிலுக்கு போயிடுறேன்ப்பா. காசு இருந்தா தானேப்பா கட்டுறது. இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கினா அதுக்கு இந்த கடன்லயே இது பண்ணலாமே, நம்ம என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாதிரி இந்த அம்மா மாதிரியே கிட்டத்தட்ட நாங்களும் இப்ப விற்க முடியாது, விற்கிற மாதிரி இருந்தா என்ன வித்துருப்பா, என்ன பண்றதுக்கு, நகராட்டு இருந்தா அதை வித்துட்டு பண்ணலாம், எனக்கு அதுவும் இல்லை, என்ன வித்துட்டு எங்கன்னா போ, நான் வேலை செய்யறேன். சின்ன உள்ள ஆண்டவர் நான் பாக்குறேன், ஆண்டவரு கடன் வாங்கக்கூடாது, திருப்பி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க இருப்போம்ல, ஞானத்தினால நிரப்புங்கப்பா, ஞானத்தினால நிரப்புங்கப்பா. ஜெபம் மட்டும் பண்ணுந்தா ஆண்டவர் சொல்றேன், செயல்படுறான். கெட் இன்டு தி ஆக்ட் மேன், கெட் இன்டு தி ஆக்ட். களை இறங்கு. ஆண்டவர் சில பேரை பார்த்து சொல்றதுனால, களை இறங்கு, உட்காந்தே இருந்தா வேலை வரும். களமிறங்கு. ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி உன் கையில இருக்கிற கொஞ்சம் ஒரு ஒரு கையளவு மேகம் போதுங்க, பெருமழை பொழியும். என் வாழ்க்கையில இருக்கிற கையளவு மேகத்தை கொண்டுதான் பெருமழைகளை ஆண்டவர் பொழிந்து என் பாத்திரம் நிறைமழைன்னு சொல்லத்தக்கதான சூழ்நிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கையளவு மேகம் போதும். உங்க கையில இருக்கிற ஒரு திறமை போதும். அதை எப்படி மணியா மாத்தலான்ற ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்படி ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? நான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்பதாக இருந்த நான் என்னுடைய சர்ச், கீழ்பா கிறிஸ்டியன் சர்ச், அந்த சபைக்கு நான் இன்று வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அன்றைக்கு என்கிட்ட இருந்தது ஸ்கில்லு, ட்ரம்ஸ் சபையோடையது, பிளேஸ் சபையோடையது. பாஸ்டர் வின்சென்ட் அங்கிளுக்கு நான் இந்த நேரத்துல நான் அவரை கனப்படுத்தணும், ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பாஸ்டர் விக்கி கிடியன் அண்ணாவை நான் கனப்படுத்தணும், ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் எதையும் மறக்கல. அவர்கள் அந்த டைம்ல செய்த உதவி, மறந்துட்டு போட்டோம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய சர்ச்சுக்கு இருக்கிற ட்ரம்மை யாருன்னா, சபையில வாசிக்கிற ட்ரம்மை யாருன்னா கிளாஸ் நடத்த விட்டா டம்முன்னு பசங்க சிக்கிச்சிடாது. நம்பினாங்க. இந்த புள்ள வளர்ந்துட்டு போட்டோம். பாஸ்டர் நம்புறாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர் நம்பினாரு. விவியக்கா பாஸ்டருடைய பொண்ணு, என்னுடைய மென்டார். தாமஸ் அண்ணா அந்த டைம்ல என்னுடைய மென்டார். அவங்கள நான் ஹானர் பண்றேன். சும்மாலாம் ஒருத்தரே வந்து நின்று இல்லைங்க. நானு ஆண்டவர் கொடுத்த தீர்மானம், திட்டம்லாம் இருந்துச்சு. பிளான் எத்தனை போய் சொன்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த ஃபேவர் வேணும். கர்த்தருடைய அந்த ஃபேவர் ஆஃப் மேன், ஃபேவர் ஆஃப் காட் ரெண்டுமே அந்த டைம்ல எனக்கு கூட வந்துச்சு. கர்த்தர் மனிதர்களுடைய கண்களில் கிருபை பாராட்டினாரு. என்னை நம்பி என்னுடைய திருச்சபை
அப்போ வந்து நான் திருச்சபை சர்ச் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. என்ன நம்பி வாலிப பசங்களை, டீனேஜர்ஸ், சின்ன பசங்களை, 3 வயசு குழந்தைலாம் வந்து கத்துக்கிச்சு. நான் சொல்றேன் அந்த பேரண்ட் கிட்ட, அக்கா 3 வயசுலாம் கத்துக்க முடியாதுக்கா, ஒரு 6 வயசாவது ஆகட்டும்க்கா. இல்ல நெல்சன், அவன் சொன்னது என்ன தெரியுமா? இவன் கத்துக்கலன்னா பரவாயில்ல நெல்சன், 45 மினிட்ஸ் ஊழியக்காரன் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்றான், அதுக்கு தான் நெல்சன் அனுப்புறான். 500 ரூபாய் அப்போ ஃபீஸ். 500 ரூபாய் குடுத்து பாருங்க, உலகம் எப்படி இயங்குது பாருங்க. 500 ரூபாய் குடுத்து 45 நிமிஷம் உங்க கூட உட்கார்ந்தாலே போதும் 500 ரூபாய். எப்படி? எனக்கு இதெல்லாம் தெரியாது. நானே வேணான்ற, சின்ன குழந்தை அனுப்பாதீங்க. தானி பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, எங்க சபையில் இல்லாத ஆளு, இல்லப்பா சின்ன பையன் நீ சொல்லாதப்பா, போட்டப்பா உன் கூட கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும்ப்பா, இது உருப்படாது அப்படிதான் சொன்னேன். இது கொஞ்ச நேரம் உன் கூட இருந்தாலே உருப்படும். என்ன எவ்வளவு நம்புறாங்க பாருங்க, காமெடியா இருக்குது. அந்த குழந்தை உருப்பிட்டுச்சு. அவங்க அப்பா சாட்சி தான். இப்ப நல்லா இருக்கிறான்பா பையன், அவன் கிளாஸ் கத்துக்கிறானோ இல்லையோ, சும்மா நீ வச்சுக்கப்பா, கூட வச்சுக்கப்பா. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை ஆண்டவர் வச்சுக்கிறார் பாருங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, மக்கள் சொன்னாதான் தெரியும். என்கிட்ட யாருன்னா சொன்னா சிரிச்சு விட்டுருவேன். என் கூட சேர்ந்தா யாருன்னா உருப்பட மாட்டேன்னு சொன்னா நான் நம்புவேன். எஸ், கரெக்டா சொல்றேன். என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண உருப்படணும்னா அப்படின்னு நான் நம்புவேன். எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஏதோ வச்சிருக்கிறாரு. அது கண்கள், என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் ஏதோ பாக்குறாரு. சுற்றுள்ள மனிதர்கள் பாக்குறாங்க. என் சர்ச் மெம்பர் சாட்சி சொன்னா பரவாயில்ல. வேற யாரோ ஒரு சர்ச்சில் இருக்கிற ஆள் சொல்றாங்கன்னா, நோ ஐடியா, நோ ஐடியா. கர்த்தரால் அது கூடும், கர்த்தரால் அது கூடும். நீங்க நான் உங்களை பார்த்துக்க, உங்கள் கைகளில் என்ன இருக்கிறது? 2வது, உங்க வீட்டுல ஆளுங்க இருக்காங்களா? செயல்படாம, ப்ரொடக்டிவா இல்லாம, அவர்களையும் உங்களுடைய ஐக்கியத்தில், உங்களுடைய ஜெபத்தில், உங்களுடைய ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன்லனா செயல்பாட்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த அற்புதத்துல அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய பங்கு உள்ளது. அது என்னன்றத டக்கு நீங்க அப்படியே பச்சு முடிச்சிடாதீங்க. கிடைச்சாலும் நான் என் மூலியமா வரப்போகுது, வெளிப்பாடு அடுத்த வாரம் தான் வரப்போகுது. உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். யாருமே நம்ம மெசேஜ்ல நிறைய பேர் யூடியூப்ல பார்க்கலனாலும் பரவாயில்ல. என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் எத்தனை பேர் தெரியுமா? 10 பேர். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ட்ரம்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கும் 5 பேரும், 5:35 ஆச்சுல. என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் 10 பேர். 10 பேருக்கு பிரோஜனமா இருந்தா போதும். 10 பேர் டபுள் டிஜிட் டச் போதும். 10 பேர் இந்த லைவ் கேட்டா போதும். 10 பேர் யூடியூப்ல கேட்டா போதும். 1000 சப்ஸ்கிரைபர் 10,000 வந்தா ஸ்தோத்திரம். அதுக்கு மேல 10க்கு மேல 11 ஆச்சுன்னா ஓகே, போனஸ் தான். 1 கோடி ஆனாலும் போனஸ் தான். என்னுடைய டார்கெட் 10 பேர். 10 பேருக்காவது பிரோஜனமா இருக்கு. இன்னைக்கு நான் பிரோஜனமா இருக்கிறேன். இந்த வார்த்தை போய் 10 பேரையாவது ரீச் பண்ணணும். உங்களால முடிஞ்சா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரோஜனமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த வேர்ட் இவங்களுக்கு அவசியம், மூஞ்சலாச்சா மாதிரி அனுப்புறேன். இந்த தயவு செஞ்சு கேளு, கீழ்ப்படி, வார்த்தைக்கு செவி கொடு. தரித்திரத்துல இருக்கிற, வறுமையில இருக்கிற யாரும் தெரிஞ்சா, நான் இவங்களை ரொம்ப நேசிக்கிறேன், கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்க. அவங்கள பார்த்து, ஐ லவ் யூ சோ மச், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நாளைக்கு யூடியூப்ல அப்லோட் ஆயிடும், அப்புறம் சொல்றேன். ஓகே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு இது பிரோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். இதன் மூலியமா உங்க குடும்பமும் உங்க சூழ்நிலையும் மாற்றப்பட்டதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காட் பிளஸ். இதை போட்டு அனுப்புங்க, உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டு பி கண்டினியூட், தொடரும்னு சீரியல் மாதிரி முடிக்கிறேன். அப்படியே அடுத்த வாரம் வேற லெவல்ல அதோட கண்டினியூட்டில நிறைய ஆழமான சத்தியங்களோட நம்ம சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையை உங்களை வந்து செயல்பட ஒரு ஸ்பார்க்கை, ஒரு தீப்பொறியை கிரியேட் பண்ணிருக்கோம் நான் நம்புறேன். என்ன என்ன இப்போ சொல்றேன் பாருங்க, எனக்கு நன்மை செய்த அதே தேவன் தான் அவங்க கூட இருக்கிறார். இயேசு கைவிடாதவர், பெரிய காரியங்கள் செய்ய போறார். நான் சொல்லிட்டான், இது வரைக்கும் உலகத்துல இருக்க எந்த மூளைகளும், எவ்வளவு ஞானவான்களின் மூளைகளும் யோசிக்க முடியாத ஒரு சிந்தனையை ஆண்டவர் உங்கள் மூளையில் பிரத்யேகமா போட அவர் வல்லமை இருக்கிறார். ஆண்டவரை குறைவேட போட்டுறாதீங்க. உங்களை நீங்க குறைவேட போட்டிருக்கலாம். எனக்கெல்லாம் என் மூலியமா நாலாயா என்ன மாதிரிதான் நீங்களும் அப்படிலாம். ஆண்டவர் பெரியவர், அவர் சர்வஞான். என்ன பிரதர் யோசிக்கிறது, அவுட் ஆஃப் யோசிக்கிறீங்களா, யோசிக்க தெரியலன்றீங்களா, என்கிட்ட வாங்க, தயவு செஞ்சு மென்டாரிங் வாங்க, காசுலாம் தேவையில்ல, விடுங்க, ஃப்ரீயா வாங்க, வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணல. எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாங்க. நான் எங்க விவேகா கிட்ட போயிட்டு, என் மென்டார் கிட்ட போய் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணேன். இதுதான்க்கா இருக்குது, என்ன பண்ணல, பேசும். பிரெயின் ஸ்டார்மிங்னா பேசுறது. பேச 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 நான் சொல்லிட்டா, அவங்க கம்மியா சொல்லுவாங்க. பேசும்போது என் வாயில இருந்தே வரும். வாயில இருந்து வார்த்தையை வர வைக்கிறது தான் மென்டாரிங். பேசுறதுக்கு கேட்கிற ஒரு ஆள் இருக்கும்போது என் வாயில இருந்தே வந்துச்சு, அக்கா அக்கா நானே பிளான் சொல்றேன், அவ்வளவுதான்மா விஷயம். உங்களுக்குள்ள இருக்கு, அது சரியா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை. நாங்க இருக்கோம் கேட்க, நீங்க பேசுங்க, உங்க ஐடியாஸ் சொல்லு. சொல்ல சொல்ல அருவி மாதிரி கொட்டுது என்கிட்ட ஐடியாஸ். டேய் நெல்சன், கிளிப்பாது நீயாடா. உங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் ஆல்ரெடி உங்களுக்குள்ள தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முந்தாவே முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஐடியாஸ், திட்டங்களை, தீர்மானங்களை, உங்களுக்கு கொண்டு என்ன பர்பஸ், இந்த உலகத்துல என்ன நோக்கங்களை நிறைவேற்றும். ஆண்டவரை குறைவா மதிப்பெற்றாதீங்க. அண்ட் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, உங்களே நீங்க குறைவா மதிப்பெற்றாதீங்க.
பெரிய பெரிய ஆட்கள் சிறு கிராமங்கள்ல இருந்து தான் புறப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்துல் கலாம் ஐயாலாம் அது ஒரு சாட்சி. ஸோ உங்களை தோனிலாம் ஒரு சாட்சி பாருங்க. ராஞ்சி ரொம்ப சின்ன பிளேஸ். உங்களை நீங்க குறைவா எடை போட்டுறாதீங்க. உங்களையே குறைவா எடை போட்டாலும் ஆண்டவரை குறைவா எடை போட்டுறாதீங்க. அண்ட் இந்த பிசினஸ் வேலைகள் எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் அவசியம், கர்த்தருடைய பிள்ளைகள் அவசியம். உங்களை கொண்டு தெய்வீக திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்தணும். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயும் உப்பாயும் இருப்பீர்கள் என்றால் அதுல உங்கள் பிசினஸும் உங்களுடைய வேலைகளும் அடங்கியிருக்கிறது. உலகத்துக்கு இன்றைக்கு ஒரு 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 காது கேட்காதவங்க ஒரு செவுட்டு மிஷின் மாட்டிருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் மேன் ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஞானத்தை கர்த்தர் தான் கொடுத்திருக்கணும். இன்றைக்கு ஒரு கண்ணு தெரியாதவங்களும் படிக்கிறாங்க. ஒரு பிரெய்லி சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு பின்பதாக யாரோ ஒருத்தருக்கு அந்த பிசினஸ் பிளான அந்த ஐடியாவை கர்த்தர் கொடுத்திருக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு இந்த வீல் சேர்ல நடக்க முடியாத வீல் சேர்ல போறாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் கண்ணு தெரியாதவங்க கண்ணாடி அந்த கிளாஸ் போட்டு ஜூம்ல படிக்கிறாங்க. அந்த 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 லென்ஸோட படிக்கிறாங்க. லென்ஸ் போட்டுக்கிறாங்க. கண்ணாடி போட்டுக்கிறது. எல்லா குறைகளையும் டிமாண்ட் இருக்குது. சப்ளைக்கு ஒரு ஆளு ஃபாரின்ல பறக்குறான். ஐ மீன் ஃபிளைட்ல பறக்குறாங்க. ஃபாரின் போறாங்க. அப்படின்னா ரைட் பிரதர்ஸ்ன்ற 2 பேர் கடின உழைப்புக்கு அப்புறம் நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சான். அவன் உட்காந்து பார்க்குறான். பறவை பறக்குதுன்னா நம்ம ஏன்டா பறக்கக்கூடாது? ட்ரை பண்ணி பார்க்குறான். இந்த ஃபங்க்ஷன் ஆகலாம். அப்போ பிசிக்ஸ் படிக்கணும். பிசிக்ஸ்ல இருந்து நிறைய எடுத்துட்டு வரணும். ரைட் பிரதர்ஸ் 2 சகோதரர் பேர் குடும்பம் பாருங்க. குடும்பமா பண்றாங்க. 2 சகோதரர் யோசிக்கலாம். இப்போ எத்தனை வாட்டி தோத்தாலும் பரவாயில்லறான். இன்னைக்கு உங்க வீட்டுல லைட் எரியுதுன்னா ஒருத்தர் உட்காந்து யோசிச்சாரு. ஏன் இருட்டுல படிக்கிறோம்? ஏன் இருட்டா இருக்குது? இது எதனா பண்ணி வெளிச்சம் உண்டு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஆஹ் இது பண்றாங்க பாருங்க. எடிசன்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் சும்மா ஜோம் பண்றேன் உட்காந்து இருந்தாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸ் இதுல ரைட் பிரதர்ஸ், எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் பாருங்க, கிரஹாம் பெல், டெலிபோன் எல்லாமே பாருங்க. எல்லாமே நிறைய அநேக கிறிஸ்தவர்கள் ஜபத்தோடு மாத்திரம் இல்ல இல்ல ஏதோ ஒரு அடங்கியிருக்கு. ஏன் மூலியமா உலகத்தையே நான் மாத்த போறேன். அன்னைக்கு மைட் பி அவங்க கண்டுபிடிக்கும் போது சின்னதா இருக்கலாம். இன்றைக்கு எவ்வளவு பெரிய நம்ம உலகமே இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னா இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உலகத்தின் ஒரு ஒரு முக்குல ஒரு மூலையில இருக்கிற அந்த குட்டி மண்டையில ஆண்டவர் போறார் ஒரு பிளான். நீதான் ராஜா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உங்ககிட்ட அந்த விடாப்பிடி தன்மை இருக்கு. உன் ஐடியாவை நான் தரேன், எக்ஸிகியூஷனை நீ பண்ணு. அந்த ஒருத்தர் நீங்களா இருக்கலாம். ப்ளீஸ் டேக் திஸ் சீரியஸ்லி. ப்ளீஸ் டேக் திஸ் சீரியஸ்லி. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளஸ் யூ. இதோட கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.